எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 ஒரு கொரியன் டார்க் காமெடி சீரீஸ்னு விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது இது காமெடியான சீரீஸாக தெரியல. நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வேணும். ஏன்டா ரொம்ப போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த பொறுமை இழக்கிற வரை இவங்க கொண்டு போவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சீரீஸாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீரீஸோட பேர் தான் தி 8 ஷோ. இந்த சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்குவிட் கேம் ஞாபகத்துக்கு வரும். இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 விஷயம் தான் வித்தியாசம். அதே மாதிரி இன்னொரு படத்தை ஒரு மெயின் தீமாக இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அபத்தமாக இல்லைனாலும் சில அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இதில் இருக்குது. ஃபேமிலி கூட பார்க்க முடியாது. வாங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிற இவர் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ பே ஜின்-சூ. இவர் ஏன் தற்கொலை பண்ணிக்க போகிறாரு? இவர் ஒருத்தர்கிட்ட 900 மில்லியன் வான், அதாவது நம்ம ஊர் காசுபடி 5,45,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 5 கோடியா? அவ்வளோ கடன் வாங்கின இவன் என்ன பிஸ்னஸ் மேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஆனால் ஏன் இவன் இவ்வளோ கடன் வாங்கினான்னா அதுக்கு காரணம் இவரோட உயிர் நண்பன். நம்ம ஊரில் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீ 1 கோடி ரூபா கொடுத்தனா நான் அதை 2 கோடியா 3 கோடியா தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சேர்த்து வச்ச மொத்த காசு, அப்புறம் மேற்கொண்டு சில பேர்கிட்ட கடன்னு சொல்லி சில மில்லியன் கடன் வாங்கின காசுன்னு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தா அவ்வளோதான். அதோட ஆள் அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போனவன் தான். கால் பண்ணாலும் நோ ரெஸ்பான்ஸ். இதனால் நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டில் ஹெல்ப்பராக வேலை, உயரமான பில்டிங்கில் இருக்க வெளி கண்ணாடிகளை துடைக்கிற வேலைன்னு பல வேலைகளை உயிருக்கு பணையாக வச்சு செஞ்சாலும் அந்த கடனை அவரோட வாழ்நாள் முழுக்க இப்படி வேலை செஞ்சாலும் அடைக்கவே முடியாது. அதனால் நம்ம ஒன்று அடிமையாக நமக்கு கடன் கொடுத்தவன்ட்ட வாழணும், இல்லைன்னா அவங்க கையாலேயே அடிபட்டு சாகணும். இது ரெண்டத்தை விட பெட்டர் நாமளே சூசைட் பண்ணிக்கலான்னு தான் முடிவெடுத்து இப்போ இந்த ஆற்றுல குதித்து சாக போகிறாரு. அப்போ அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. சரி, சாகிறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் என்னென்னு பார்த்துட்டு சாகலாமேன்னு அந்த ஃபோன் மெசேஜ் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் அக்கௌண்ட்டில் 10 lakhs வான், அதாவது நம்ம ஒரு காசுப்படி 60,000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்தடுத்த நிமிஷம் அவர் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் வான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவர் அக்கௌண்ட்டில் மொத்தமாக 40 லட்சம் வான் இருக்குது. அதாவது நம்ம ஒரு காசுபடி கிட்டத்தட்ட 2,42,000 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும்போது அவருக்கு காட்டுது. இதை அவர் செக் பண்ணிட்டு இருக்க போதே மறுபடியும் 20 லட்சம் இப்போ அவர் அக்கௌண்ட்டில் வந்து விழுது. இப்போ அவர் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் வான் இருக்குது. நம்ம ஒரு காசுபடி 3,63,000 ரூபாய் இருக்குது. சரி, எவனாவது இப்படி சும்மா காசு தருவானா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அதே ஸ்குவிட் கேமில் வர வேன் மாதிரி. ஹீரோ அந்த காரில் ஏறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்மளை காப்பாற்ற ஒரு வேளை நம்ம ஊர் கவர்மெண்ட் தான் இதை பண்ணுதோ அப்படின்னு அந்த காருக்குள்ளே ஏறி பார்க்குறாரு. அந்த காருக்குள்ளே இருக்க எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையான ட்ரிங்க்ஸ் கிடையாது. எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். ஹீரோ அந்த காரை பார்த்துட்டு வேந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. ஹீரோ அந்த காரை விட்டு இறங்கினா ஸ்டேஜ் 1 அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. சிகப்பு கம்பளம் போட்டு ஹீரோவை உள்ளே வரவேற்குது. ஹீரோ உள்ளே போனால் அது பார்க்க ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது. அந்த தேட்டர் ஸ்டேஜில் ஒரு டேபிளும் இருக்குது. அந்த டேபிள் மேலே ஒரு லெட்டர், அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டு, அப்புறம் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ட்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் 4, 7, 8 இந்த கார்ட்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங்காக இருக்குது. முதல்ல ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து என்னென்னு படிக்கிறார். அதில் தி 8 ஷோ உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டு அந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். 2வது, சாப்பாடும் தங்கும் இடமும் இலவசம். 3வது, எந்த திறமையோ படிப்போ இதுக்கு தேவை கிடையாது. 4வது, கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சுன்னா ஷோ முடிஞ்சிடும். இல்லை யாராவது செத்தாலும் ஷோ டக்குன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதான் ரூல்ஸு. இப்போ இந்த ரூல்ஸ் ஓகேனா பக்கத்தில் இருக்க 1லேருந்து 8க்குள்ளே இருக்க நம்பரில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். இல்லைனா பக்கத்தில் இருக்க 20 லட்சம் வானை எடுத்துட்டு, அதாவது நம்ம ஒரு காசுபடி 1,21,000 ரூபாய் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ இது ஏதோ கிட்டி திருடுற கும்பல் போலேடா, நாம் கிடைச்ச காசு எடுத்து கிளம்பிடுவோன்னு 20 லட்சம் வானை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ மறுபடியும் அவர் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. என்னங்க நீங்கள் போங்க, விட மாட்டீங்களேன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அது இவங்க போட்ட காசுக்கல்ல, ஒரு வாரமாக இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அதாவது 2,20,000 ரூபாய் வந்திருக்கு. அதாவது நம்ம ஊர் காசுப்படி 13,000 ரூபாய் தான் அது. ஆனால் நம்ம ஊரில் இந்த காசே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சரி, என்ன செய்ய? இப்போ வெளியில் போனால் இந்த காசை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவுமே மாற போகிறதும் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு ஹீரோ இந்த ஷோக்குள்ளே போகலான்னு முடிவெடுக்கிறாரு. அதனால் 1லேருந்து 8க்குள்ளே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ இவருக்கு 4, 7, 8 தவிர மீதி கார்ட்ஸ் ஆப்ஷனில் இருக்கிறதால இவர் 3 எடுத்துக்கிட்டு சிகப்பு திரையை விளக்கிட்டு ஷோக்குள்ளே போகிறாரு. அப்படியே கட் பண்ணி தி 8 ஷோ அப்படின்னு நமக்கு டைட்டில் போடுறாங்க.
ஹீரோ உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 மாடி கொண்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் கேமரா, மூளை முடுக்கெல்லாம் கேமரா. ஹீரோ அதை தாண்டி போனால் அங்கே ஒரு பெரிய கிளாக் இருக்குது. அது வந்து இப்போ என்ன டைம்னு சொல்கிற கிளாக்கு. அதுக்கு கீழே ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்குது. இவங்க இன்னும் இந்த கேமில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிற கிளாக் தான் அது. இப்போ மொத்தமாக 8 மாடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஹீரோ செலக்ட் பண்ணது நம்பர் 3. அதால் ஹீரோ 3rd ஃப்ளோருக்கு கிளம்பி போகிறார். லிஃப்ட்லாம் கிடையாது, படிக்கட்டில் தான் நடந்து போகணும். அவர் கையில் இருக்க கார்டு தான் அந்த ரூமோட அக்சஸ் கீ. அதை வச்சு அவர் ரூமுக்குள்ளே போகிறாரு. வெளியில் பார்த்த அளவுக்கு அவர் ரூம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடையாது. ரூமுக்குள்ளேயும் கேமரா இருக்குது. அதோட அந்த ரூமில் மொத்தம் 4 பக்கம் இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் டோர், மறுபக்கம் ஜன்னல். ஆனால் அது உண்மையான ஜன்னல் கிடையாது, அதுவும் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் தான். ஒரு பக்கம் சேவரு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்குது. சைடில் பார்த்தா ஒரு டெலிஃபோன் இருக்குது. இப்போ அங்கே இருக்க அந்த சின்ன லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதில் ஆட்டத்தை பற்றின முக்கியமான ரூல்ஸ், அப்புறம் ஹீரோ போட்டுக்க ஒரு ட்ரெஸ், ஒரு ஷூ வருது. இப்போ ஹீரோ முதல்ல அந்த ரூல்ஸ் புக் எடுத்து படிக்கிறாரு. முதல் ரூல், உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி லிஃப்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நீங்கள் போட்டுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சம்பாதிக்கிற காசு மேலே தெரிகிற டிஜிட்டல் போர்டில் மொத்த அமௌண்ட்டாக காட்டும். மூணாவது, சாப்பாடும் தண்ணியும் நாங்களே உங்களுக்கு தந்துடுவோம். நாலாவது, வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து கால் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பு விலையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பிவிடுவோம். அது உங்களோட டிஜிட்டல் போர்டோட மொத்த அமௌண்ட்லேருந்து கழிக்கப்படும். இதை தவிர கேமராவை டச் பண்ணாவோ இல்லை அதை மறைச்சாலோ அதை உடைச்சாலோ அது எல்லாத்தையுமே செஞ்சீங்கன்னா உங்கள் பரிசு தொகையிலிருந்து பாதி அமௌண்ட்டு குறைக்கப்படும். ஆறாவது, பிளேயர்ஸ் யாருமே நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது. ஏழாவது, ரூமுக்குள்ளே இருக்க ஃபோன் மூலயமா வாங்குற பொருள் ரூமுக்குள்ளே மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும். ரூமை விட்டு வெளியே கொண்டு வரவே கூடாது. எட்டாவது ரூல்ஸ், அதே மாதிரி வெளியில் வச்சு ஒரு பொருளை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்தை காட்டுற டிஜிட்டல் போர்டுக்கு பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் மூலயமா கேட்டு வாங்கலாம். அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஹீரோவுக்கு இது எதுவுமே ஒன்றுமே புரியல. நமக்கும் இது புரிஞ்சிருக்காது. ஆனால் இது ஸ்குவிட் கேம் மாதிரி கொள்ளூர் கேம் இல்லைன்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் பட்டுக்கிறாரு. அதோட மணி 12 ஆனதால் கேம் ஸ்டார்ட் ஆக போது ஹீரோ வேகமாக தன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கேமராஸ் முன்னாடி கழட்டிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்படியாப்பட்ட ஒரு கேமு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போய் விளையாடுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ இங்கே ஹீரோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. கீழே ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 24 மணி நேரம். அது ஓட ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் ஆனதும் ஹீரோ ரூமுக்குள்ள இருக்க டிஜிட்டல் ஸ்க்ரீனில் 30,000 வான் காமிக்குது. அடுத்த நிமிஷம் 60,000 வான் காமிக்குது. அதாவது இங்கே ஹீரோ இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சம்பாதிக்கிற காசு 30,000 வான். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1,800 ரூபாய். ஹீரோவுக்கு அளவில்லாத ஆனந்தம். சரி, இப்போ இங்கே ஹீரோ 1 hour இருந்தான்னா அவனுக்கு மொத்தமாக 18 லட்சம் வான் கிடைக்கும். அதாவது நம்ம ஊர் காசுப்படி 1,09,000 ரூபாய். அப்படி பார்த்தா ஹீரோ இங்கே உள்ளே வரும்போது அவருக்கு இருக்கிற டைம் வந்து 24 மணி நேரம் காமிச்சிது. அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா அவருக்கு கிடைக்க போகிறது 4,45,00,000 வான். அதாவது நம்ம ஊர் காசுப்படி 26,96,000 ரூபாய். ஹீரோவுக்கு ஆனந்தம் தாங்கலை. ஆத்தாடி ஆத்தா, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்ததான் யோகங்கிற மாதிரி ஹீரோக்கு கையும் புரியல காலும் புரியல. இப்போ ஹீரோக்கு என்ன வருத்தம்னா, ஐயோ நம்மளால இங்கே ஒரு நாள் தான் இருக்க முடியும், இப்படியே இங்கே ஒரு 2 வாரம் இருந்தோம்னா நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாமேன்னு ஹீரோ இங்கே இருக்க நேரத்தை எப்படி அதிகரிக்கிறதுன்னு ரூல்ஸ் புக்கில் பார்க்குறாரு. அதில் அதை பற்றி எதுவுமே போடலை. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக யூரின் வருது. சரி, வெளியே கதவை திறந்து போகலான்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு மேலே ரூமை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். சரி, ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரின்னு சொல்லி லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க டெலிஃபோனை எடுத்து பாத்ரூம் போகணும், கதவை திறங்கன்னு சொல்ல யாருமே அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்போ தான் ஹீரோக்கு ஒன்று புரியுது, யாருமே சும்மா ஒரு நிமிஷத்துக்கு 30,000 வான் தரமாட்டாங்க. இவனுங்க நம்மளை அந்த காசை செலவு பண்ண வைக்க பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம்னு இங்கே வேறு குளிருது. யூனியனை கூட நைட்டு ஃபுல்லாக அடக்கி வச்சிடலாம், காலையில் ரூம் விட்டு வெளியே போனால் போய்க்கலாம். முதல்ல இந்த ரூமுக்குள்ளே இருக்க குளிரை தாங்கணும், அதுக்கு ஒரு ஹேண்ட் ஹீட்டரும் பெட்ஷீட்டும் வாங்குவோன்னு கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் அவனுங்க 11 லட்சம் வான் கேட்குறானுங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுப்படி 66,000 ரூபாய். ஹீரோ சேச்சா ஒரு பாக்ஸ்லாம் கேட்கலைங்க, ரெண்டுத்துலேயும் ஒரு பீஸ் கொடுங்கன்னு கேட்டால் அப்பையும் அதே அமௌண்ட்டு தான் சொல்கிறானுங்க. வெளியில் இருக்க விலையோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இது 100 மடங்கு அதிகம். ஹீரோடி, நான்லாம் இருட்டிலே வாழ்கிறோம்டா, என்கிட்டயாடா அவங்க வேலையை காட்டுறீங்க, இப்போ பாருங்கடா என் ராஜதந்திரத்தைன்னு சொல்லி பழைய நியூஸ் பேப்பர் 1 kgயும் பழைய அட்டை பாக்ஸ் 1 kgயும் வாங்குறாரு. அதாவது இவங்க காசுப்படி இது வெறும் 1,20,000 வான் தான். ஆனால் நம்ம ஊர் காசுப்படி 7,000 ரூபாய். இதுவே எங்கள் ஊரில் 100 மடங்கு காசு தானே டே.
தன்னோட 4 நிமிஷம் சம்பாத்தியத்தை வச்சு ஹீரோ வாங்கின நியூஸ் பேப்பரை வச்சு மூடிக்கிட்டு அட்டை பாக்ஸை கீழே போட்டு ஹீரோ படுத்துக்கிறாரு. 2 லட்சம் வான் செலவானா நான் நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது 4 லட்சம் வானோட போகும்னு ஹீரோ முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அர்ஜென்ட்டாக யூரின் வந்ததால் ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனால் மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு செலவு பண்ணுறாரு. அது என்னென்னா ஒரு காலி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான். இப்படியே அடுத்த நாள் காலையில் விடியுது. ஹீரோ எழுந்து பார்க்குறாரு. 8 மணி நேரத்துக்கான காசு அவரோட டிஜிட்டல் போர்டில் இருக்குது. அவருக்கு செலவு பண்ணது போக ஹீரோ அடடா நேரம் பொன்னாடுதுன்னு சொல்லுவாங்களே அது இதுதானா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ வெளியில் யாரோ ஒரு லேடியோட குரல் கேட்குது. என்னென்னு போய் பார்த்தா அங்கே மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் முதுகுலையும் அவங்க தங்கி இருக்க ஃப்ளோரோட நம்பர் இருக்குது. இங்கே மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. ஸோ மொத்தமாக 8 பேர் அங்கே இருக்காங்க. 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 4 பேரும் 4 டைப்பில் இருப்பாங்க போல். ஃப்ளோர் 1 ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒழுங்காக நடக்க முடியாத பாவமான ஒரு ஆள். ஃப்ளோர் 2 ஒரு ரவுடி கேர்ள், திமுறான பொண்ணு, குறிப்பாக பாவம் இப்பயே மண்டையில் நிறச்சி முடி வந்துருச்சு, ஒரு ஒயிட் மண்டை. ஃப்ளோர் 3 அது நம்ம ஹீரோவோட ஃப்ளோர் தான், அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். ஃப்ளோர் 4ல் ஒரு பொண்ணு இருக்கா. இந்த சிரிச்சே பேசுகிற பொண்ணை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அடுத்து ஃப்ளோர் 5ல் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஒரு பாவப்பட்ட நல்ல லேடி. ஃப்ளோர் 6ல் ஒரு முரடா இருக்கான், ரொம்பவே ரெக்கார்டான ஆள். ஃப்ளோர் 7ல் ஒரு அறிவாளின்னு சொல்லிக்கிற பையன் இருக்கான். ஃப்ளோர் 8ல் சுந்தர் சி படத்தில் வர ஐட்டம் டான்ஸர் மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு பனியனும் அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் கொடுத்துருப்பாங்க. அதே தான் இந்த 8th ஃப்ளோரில் இருக்க பொண்ணுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை அந்த பொண்ணு போடாமல் இன்னர் மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டை மட்டும் போட்டுட்டு வந்து நிற்கிது. இருந்தாலும் ஒரு ஷோக்கு கிழக்கு வேணும்ல, அதுக்காக வச்சுருப்பாங்க போல். இவங்க தான் இந்த 8 ஃப்ளோரில் இருக்க போகிற ஆட்கள். ஒன்று ஒரு மாதிரி ஒரு ரகம். போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த இடம் அப்படியே பிக் பாஸ் ஷோவையும் ஸ்குவிட் கேமையும் கலந்த மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ இங்கே எல்லாம் உள்ளே வரும்போது 24 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஜிட்டல் கார்ட்டில் காட்டுறது 35 மணி நேரத்துக்கு மேலே. அதாவது டைம் கூடியிருக்கு. யாருக்குமே இங்கே இது எப்படி கூடுச்சுன்னு தெரியல. எல்லாருமே இந்த இடம் ஒரு ஃபேக்கு, இங்கே பாத்ரூம் போக இடமே இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே எல்லாமே டைம் தான். ஸோ இங்கே டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரொம்ப நாள் தங்கவும் செய்யலாம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விடிய காலில் எல்லாருக்கும் காலை கடன் கதவை தட்டும் இல்லையா, அதெல்லாம் எல்லாம் பாத்ரூமை திட்டுறாங்க. ஆனால் அங்கே பாத்ரூம் ஒன்றே இல்லை. ஃப்ளோர் நம்பர் 1 என்ன சொல்கிறாரு, எனக்கு விடிய காலிலே வந்துருச்சு, நான் டெம்பரரி பாத்ரூம் ஒன்று வாங்கி அதில் போயிட்டேன். ஆனால் ரூமுக்குள்ளே வாங்குறத உள்ளே வச்சு தான் யூஸ் பண்ணோம், அதனால நான் உள்ளே வச்சுட்டேன். ஒரு நாள் தானேன்னு வாங்கினேன், பார்த்தா இங்கே வந்து பார்த்தா டைம் கூடி இருக்குது, பரவாயில்ல நான் வாங்கினது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாம் அப்போ ரூமுக்குள்ளே தான் போய் போகணும் போலன்னு எல்லாம் யோசிக்க, அறிவாளியான ஃப்ளோர் நம்பர் 7 அப்படிலாம் இல்லை, இங்கே நாம் கிடைச்ச நேரத்தை வச்சு நமக்கான தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி டாய்லெட் போகிற விஷயம்லாம் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம காமனாக அதை வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் ரூம் உள்ளவே 100 மடங்கு காசு, வெளியில் அதோட ரொம்ப அதிகமாக இருக்குமே, டைம் முடிஞ்சிடுமேன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே வாங்கினா ரூமில் காசு எதுவும் குறைஞ்சிடுமோன்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூம் நம்பர் 6ல் இருக்க முரணை வந்து வேகமாக போய் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன செய்யுது, டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதானே காமன் ஏரியாவில் இருக்க லிஃப்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து ஒரு பேக்கெட் சிகரெட் ஆர்டர் பண்ணுறான், ஒரு லைட்டரும் ஆர்டர் பண்ணுறான். அது வந்ததும் ஐயோ எல்லாம் எவ்வளோ காசு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது அங்கே காசு போகலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 35 மணி நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் குறையுது. இப்போ ஃப்ளோர் 7 அப்படிங்கிற அந்த அறிவாளி என்ன பண்ணுறான், இதை வச்சு கால்குலேட் பண்ணுறான். ஹீரோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 5000 வான் வரும் அப்படின்னு சொல்ல, ஸோ இங்கே ஒரு நிமிஷத்துக்கு 2500 வான் செலவாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஸோ ரூமில் வாங்குறத விட இங்கே வாங்கினா விலை ரொம்பவே கம்மி. ஸோ மோஸ்ட்லி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம இங்கே வச்சு வாங்கிக்கிட்டால் நமக்கு நல்லதுன்னு சொல்ல, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் எனக்கு லோஷன் வேணும், எனக்கு பில்லை வேணும், எனக்கு பெண்ணு வேணும்னு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அத்தியாவசிய தேவையான பாத்ரூம் போகாதுக்கான பக்கெட்டு, பேப்பரு, சானிடரி பேட்ஸு, அப்புறம் சிகரெட்டுன்னு இந்த பொருட்களை மட்டும் வாங்கிடுறாங்க. இப்போ பாத்ரூமோட காலை கடன் வேலைகள் முடிஞ்சது. அடுத்து மனித மூளை எதை பற்றி யோசிக்கும், சாப்பாடு. இங்கே யாருக்குமே சாப்பாடு வரலையேன்னு சொல்ல, ஃப்ளோர் 8 எனக்கு காலையிலே 12 பாக்ஸ் சாப்பாடும் 12 பாட்டில் தண்ணியும் வந்துடுச்சு, நான் அதை வச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு தண்ணியை வச்சு குளிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு, சுற்றி இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வேளை சாப்பாடு உங்களுக்கு மட்டும் வராமல் மற்ற எல்லாருக்கும் சேர்ந்து வந்தால் அதை ஷேர் பண்ணணும்ல. முதல் நாளுங்கிறதால தெரியாமல் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கீழே அனுப்பிடுங்க. இப்போ மிச்சம் இருக்க சாப்பாடு எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உடனே ஷர்ட்டை கழட்டி, என்னை பாருங்கள், என்னை பார்த்தா நிறைய சாப்பிட்ற மாதிரியா இருக்குது, நானே கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு தன்னோட மெல்லிய வயிறை காமிக்க, அது ஃப்ளோர் 6 முரணை மட்டும் கையை தட்டி ரசிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு தான் ரூமில் இருக்க சாப்பாடை எப்படி வெளியே கொண்டு வர்றது, ரூமில் இருக்கிறதா வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல,
அறிவாளியான ஃப்ளோர் 7 கண்டிப்பாக அவங்க ரூமில் ஏதாவது ஒரு வழி இருக்கும், உங்கள் ரூமுக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க, சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்ல ஃப்ளோர் 8ம் சரி ஓகேன்னு எல்லாரையும் தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த ரூம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாத் டப்பு டேபிள்னு இது நிறையவே இருக்குது. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா அங்கே ஃப்ளோர் 8க்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற காசு மட்டும் 500 மில்லியன் வான், அதாவது நம்ம ஊர் காசுப்படி 2,98,00,000. ஒரு நிமிஷத்துக்கு 3,40,000 வான், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபாய். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வேணாம் ஒரு நாளைக்கே நம்ம ஊர் காசுப்படி அந்த பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குதுன்னா 2,96,00,000. ஹீரோ என்னவோ தான் தான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃப்ளோர் 8 இது அவரை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்குது. இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ண லக்கி ஃப்ளோர் தான் இந்த 8th ஃப்ளோர். என்னதான் படியேறி மேலே வர்றது கஷ்டமாக இருந்தாலும் படியேறினா பல நிச்சயங்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய குடிமகனுக்கு தேவைப்படுற மாத சம்பளத்தை தான் இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்குது. அப்போ சும்மா இருக்குமா? பெட்டு வாங்குறது என்ன, பாத்டப் வாங்குறது என்ன, தூங்குறதுக்கு முன்னாடி சம்பாரித்த மொத்த காசையுமே செலவு பண்ணிட்டு தான் தூங்குது. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் சாப்பாட்டை பொறுத்தவரை இவங்க சாப்பிட்றது என்னவோ எறும்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அயனுக்கு கொஞ்சம், ஜிங்குக்கு கொஞ்சம் அப்படின்னு பருக்கு அளவுக்கு தான் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் செலவு மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. குடிக்க வந்த தண்ணியை வச்சு குளிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி, இவங்களை விடுங்க, மற்றவங்கள பார்ப்போம். இப்போ ஹீரோ உட்பட எல்லாருமே ரொம்ப குழப்பத்துலேயும் காண்ட்லேயும் இருக்காங்க. ஏன் ஃப்ளோர் 8க்கு மட்டும் இவ்வளோ காசு, நமக்கு இவ்வளோ கம்மின்னு? அப்போ அவங்கவுங்க ஃப்ளோருக்கு உண்டான ஒரு நிமிஷத்துக்கான ப்ரைஸ், ஒரு நாளைக்கான ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஃப்ளோர் 1க்கு ஒரு நிமிஷத்துக்கு 10,000 வான், அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுப்படி அவருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 8,72,000 ரூபாய். அப்படி ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கு வந்தோம்னா அது ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 20,000 வான். அது அப்படியே கூட்டி கழிச்சு நம்ம ஊர் காசுக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,44,000 ரூபாய். நம்ம ஹீரோவை பற்றி முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா, இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். அவர் ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 30,000 வான். நம்ம ஊர் காசுப்படி ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிறது 26,16,000 ரூபாய். இப்போ ஃப்ளோர் 4ல் இருக்க அந்த அழுமூஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 50,000 வான். அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுப்படி அது சம்பாதிக்கிறது 43,61,000 ரூபாய். ஃப்ளோர் 5 இருக்க ஆண்டி ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 80,000 வான். அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுப்படி அவங்க சம்பாதிக்கிறது 69,77,000 ரூபாய். ஃப்ளோர் 6ல் இருக்க முரடை ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 1,30,000 வான். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கிறது நம்ம ஊர் காசுப்படி 1,13,00,000. அப்பா சாமி. அடுத்து இவனுக்கு எவ்வளோன்னா ஃப்ளோர் 7க்கு எவ்வளோ இருக்கும்? ஃப்ளோர் 7 அறிவாளிக்கு ஒரு நிமிஷத்துக்கு கிடைக்கிற காசு 2,10,000 வான், அதாவது நம்ம ஊர் காசுப்படி 1,83,00,000 ரூபாய். அதுக்கடுத்து ஹீரோயின் நம்ம ஃப்ளோர் 8 பார்த்தோம்ல, அவங்க ஹீரோயின் இல்லை வில்லி, அந்த ஃப்ளோர் 8க்கு ஒரு நிமிஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 3,40,000 வான். அதாவது அவங்க சும்மா இருந்தே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணியிருந்தே நம்ம ஊர் காசுப்படி 2,96,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஃப்ளோர் 7 அறிவாளி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நமக்கு வழங்குற ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஃபெபனாச்சி சீரீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு தராங்க. அது எப்படின்னா முன்னாடி இருக்க 2 ஃப்ளோரோட ப்ரைஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நமக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் 1 வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஒரு நிமிஷத்துக்கு, ஃப்ளோர் 2வும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ரெண்டுத்தையும் கூட்டினா 30,000 ரூபாய். அதுதான் நம்ம ஹீரோவோட ஒரு நிமிஷத்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இவங்க இருக்க ஃப்ளோர் லெவலுக்கு காசு மாறுதோ அதே மாதிரி ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ரூமும் மாறுது. அப்படியே ரூம் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோர் 8லேருந்து குறைஞ்சி தலை இடிக்கிற மாதிரி ஃப்ளோர் 1ஓட ரூம் இருக்குது. இது எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஃப்ளோர் 8 மேலே காண்டை உருவாக்குது. போதா குறைக்க அது வேறு கிரிக்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிக்க எல்லாம் ரொம்ப காண்டாகிறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு இவங்க முன்னாடியே சொல்லலையே, சொல்லியிருந்தா நாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக ஒரு ரூம் எடுத்துக்கலாமேன்னு சொல்ல இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் வயிறு பசிக்கில்ல ஆரம்பிக்குது. சாப்பிட போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3 வேளை சாப்பாடு. அப்படி பார்த்தா மொத்தம் 8 பேருக்கு 24 பார்சல் வரணும். ஆனால் இங்கே 12 தான் வந்திருக்கு. அதுவும் எல்லா ரூம்லேயும் இருக்க லிஃப்ட் வழியாக தான் வருது. அந்த லிஃப்ட் ஃபஸ்ட்டு 8th ஃப்ளோருக்கு தான் வருது. அதுக்கடுத்து 7th 6th கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட கான்செப்டும் இதே தான். சரி, இங்கே 4 பேர் 3 வேளைக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதி இருக்க 4 பேர் அந்த நாளைக்கு பட்னியாக தான் இருக்கணும். இது எப்படி பிரிக்க போகிறோம்னு ஃப்ளோர் 7ல் இருக்க அறிவாளி ஒரு அறிவுரை சொல்வார். அது என்னன்னா, எல்லாருமே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி 4 பாக்ஸை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடும்.
அப்படி வரும்போது யாருக்கு ரொம்ப பசிக்குதோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எல்லாருமே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அன்றைக்கான சாப்பாடு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஃப்ளோர் 3 ஃப்ளோர் 7 அறிவாளி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோர் 2ல் இருக்க வெள்ளமுடி பொண்ணு எதர்ச்சியாக டைமை பார்த்தா இவங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இந்த ஷோவில் மிச்சம் இருக்குது. என்னடா அது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே டைம் இருந்து இப்போ என்ன பண்ணால் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு பார்த்தா இந்த ஃப்ளோர் 8 கிறுக்கி இருக்கால அவள் எல்லா டைமுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கி தொங்க விட்டுருக்கா. ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு வேணுன்னா தனியாக உன் காசை வச்சு உன் ரூமில் வாங்க வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் எல்லாரோட டைமையும் சேர்த்து நீ ட்ரெஸ்ஸை வாங்குற அப்படின்னு ஃப்ளோர் 2 போய் சண்டை போட, அதுக்கு அந்த நம்ம ஃப்ளோர் 8ல் இருக்க பொண்ணு என்ன சொல்லுது, இங்கே பாருமா, நான் வந்து என் ரூமில் வச்சு நான் ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா அதை என் ரூம்குள்ளே மட்டும்தான் போட முடியும், அதுதான் ரூல்ஸு. பட் நான் இதை மெயின் ஹாலில் வச்சு வாங்கினா இதை நான் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வேலிட் பாயிண்ட்டை வைக்கிது. நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் இல்லையே, நீ அதிகமாக சம்பாதிக்கின்ற மெதப்பில் தான் நீ இப்படி பண்ணியா அப்படின்னு ஃப்ளோர் 2க்கும் ஃப்ளோர் 8க்கும் சண்டை வருது. அப்போ ஃப்ளோர் 8 என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன டைம் தானே வேணும், அது எப்படி அதிகப்படுத்துறது எனக்கு தெரியும், இந்த 8 மாடி படியை ஏறி இறங்குனா நமக்கு டைம் கிடைக்கும்னு சொல்கிறா. உனக்கு எப்படி அது தெரியும் சொல்லுன்னு எல்லாரும் கேட்க, அதுக்கு இந்த வெள்ளமூடி பொண்ணு ஃப்ளோர் 2 என்கிட்ட என்னை திட்டத்துக்கு சாரி கேட்டால் தான் அது எப்படி எனக்கு தெரியும்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு ஃப்ளோர் 2 வெள்ளமூடி சொல்கிறா. இவங்க 2 பேர் சண்டையில் நாம் வெளியே போயிடுவோம் போலன்னு எல்லாம் வேகமாக போய் படி ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளோர் 8 சொன்ன மாதிரியே இவங்க எல்லாம் வேகமாக படி ஏறினதை பார்த்து 24 hours இவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ தான் ஃப்ளோர் 8 நம்ம ரூமாக படி ஏறி வந்து அங்கே இருக்கிற எல்லா ரூமையும் பார்த்தோம் இல்லையா, அப்போ டைம் ஏறினதை நான் பார்த்தேன், அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லுது. எல்லாம் இந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது, அறிவாளியாக இருக்குது, அதனால தான் இதுக்கு வந்து காசு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு அதை புகழ்ந்து தள்ளுறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. 12 மணிக்கு ஹீரோ பாத்ரூம் போகும்போது, என்னடா இது நாம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு நல்ல பாத்ரூம் கூட இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டெம்பரரி ஸ்டைலிஷ் பாத்ரூம் செட் ஒன்று வாங்குறாரு. அப்போ தான் ஃப்ளோர் 7 சொன்ன விஷயம் ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்கே நம்மளை அடிச்சிக்க வச்சு அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, நம்ம எக்காரணத்தை கொண்டோம் அதை மட்டும் இவங்களுக்கு பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எல்லாரையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே ஃப்ளோர் 8 நேரத்தை வச்சு வாங்க ட்ரெஸ்ஸை நினச்சி வயிறு எறிஞ்சிட்ருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் கடையில் விடியுது. எழுந்து பார்த்தா இவங்களுக்கு 8.5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நாம் இங்கே நிறைய சம்பாதிக்கணும்னா, இங்கே ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா நிறைய தடவை படியேறி இறங்கணும்னு எல்லாம் வெறி கொண்டு படி ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நேரத்தை சேமிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் நேரமும் கொடுச்சு, அக்கௌண்ட்டில் காசும் கொடுச்சு. ஆனால் டெய்லி நைட்டு போய் படுக்கும்போது எல்லாருக்கும் சோர்வும் பசியும் அதிகமாச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 12 மீல்ஸ் தான் தராங்க மொத்தமாகவே. அப்படி பார்த்தா இதனால் யாருக்குமே வயிறு நிறையலை. இதனால் ஃப்ளோர் 6 முரடன் என்ன சொல்கிறான், நாம் பிரிஞ்சு வேணால் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஃப்ளோர் 7 மூலக்காரன் என்ன பண்ணுறான், 2 டீமாக பிரிக்கிறான். அதில் ஒரு டீமுக்கு 4 பேர். அதில் ஒரு டீம் ஒரு நாள் ஓடணும், அன்றைக்கி மற்ற டீம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி மாறி மாறி ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் ஒர்க்குன்னு 2 டீமும் மாறி மாறி ஒர்க் பண்ணும். என்றைக்கு எந்த டீம் ஒர்க் பண்ணுதோ அன்றைக்கி அவங்களுக்கு 2 டைம் சாப்பாடு. ஒர்க் பண்ணாத டீமுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடுன்னு ரூல்ஸ் கொண்டு வரான். இதில் டீம் ஏல நம்ம ஹீரோ, ஃப்ளோர் 5 லேடி, ஃப்ளோர் 7 அறிவாளி அண்ட் ஃப்ளோர் 2 வெள்ளமுடி பொண்ணு, இவங்கெல்லாம் பிரிகிறாங்க. இப்போ டீம் பியில் மீதி இருக்க ஃப்ளோர் 6 முரடன், ஃப்ளோர் 1 அந்த வயசான ஆள், ஃப்ளோர் 4ல் அந்த அழுமூஞ்சி பொண்ணு, ஃப்ளோர் 8 கிறுக்கின்னு பிரிகிறாங்க. இப்போ எல்லாம் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் 4 நாள் கழிச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க வயசான ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கால் ஒழுங்காக நடக்க முடியாது. அதனால் அவர் வந்து ஒழுங்காக நடக்காமல் ஃப்ளோர் 7 நிற்கிறாரு. இதனால் ஃப்ளோர் 6 முரடனுக்கும் அவருக்கும் முட்டிக்குது. அவன் வந்து திட்டிடுறான், ஒழுங்காச்சு ஓடுறா அப்படின்னு. நல்ல மனம் கொண்ட ஃப்ளோர் 2 வெள்ளமுடி பொண்ணு, அதான் நல்லா புஷ்அப்ஸு தம்பிள்ஸ்லாம் தூக்கும் போல, உங்களுக்கு பதிலாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ தொடர்ந்து அந்த பொண்ணே 2 நாள் ஓடுது. ஐயோ பாவம். இப்போ அடுத்த நாள் ஹீரோ டீம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் வருது. ஆனால் அன்றைக்கும் இந்த ஃப்ளோர் 1 நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் நிற்க, அப்போ மறுபடியும் ஃப்ளோர் 2 நாம் போகலான்னு போக, ஹீரோ போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு, ஃப்ளோர் 2 நீ இருமா நான் போகிறேன் அப்படின்னு ஃப்ளோர் 1க்கு பதிலாக இவர் போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளோர் 2 வெள்ளமுடி பொண்ணு டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணும் போல், அதால் அதோட உடம்புக்கே ஓடுனா ஸ்ட்ரெச் பண்ணி சரியாகிடும். ஆனால் நம்ம ஹீரோ பாடிக்கு இது எதுவுமே தாங்கலை. டயர்டில் ஓரமாக போய் உட்காந்துட்றாப்புல. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைத்தாங்கலாம் ஹீரோவை ஃப்ளோர் 1 ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஃப்ளோர் 1 சாப்பிட ரெடி ஆகிறாரு. இதை பார்த்து காண்டான ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி பொண்ணு, இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி வேலையே பார்க்கல, ஓடவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, நியாயமாக பார்த்தா உங்கள் சாப்பாடை இன்றைக்கி ஃப்ளோர் 3 தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல, அப்போ அந்த பக்கமாக கிராஸ் ஆன ஃப்ளோர் 2 வெள்ளமுடி பொண்ணு, என்ன பேசுகிறீங்க நீங்கள், அவருக்கு சாப்பாட்டுக்காகவா நாங்கள் ஓடணும்,
நீங்களே சொல்லுங்கள் ஹீரோ, அவரை போய் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கு ஹீரோ ஆகுறதா இல்லை பசிக்கு வில்லன் ஆகுறதான்னு யோசிச்சு பசியை தாகம் பண்ணி ஃப்ளோர் 1 நீங்களே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போதே அவர் வயிறு கரு கருன்னு சத்தம் போடுது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிக்கிறாரு. தமிழ் படத்துலாம் சொல்லுவாங்களே, ஹீரோனா இனிமே எல்லாம் இப்படி தானே, அது மாதிரி தான் ஆகிடுச்சு நம்ம ஹீரோ கதை. ஸோ இப்போ அவர் தனக்கு காசை வாங்கி ஏமாத்தின தன்னோட ஃப்ரெண்டை திட்டி, உன்னால தாண்டா எனக்கு இந்த நிலைமைன்னு கடிதம் எழுதுறாரு வெறும் வயிற்றுல. அடுத்த நாள் காலையில் விடியுது, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா சாப்பாட்டுக்கு பதிலாக மூட்டையாக குப்பை இருக்குது. ஃப்ளோர் 2 கதவை தட்டி நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளோர் 1 வந்து அவரால் ஓட முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாரோட குப்பையையும் அவர் ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதனால் லிஃப்ட் வழியாக குப்பையையும் ஹியூமன் வேஸ்ட்டையும் ஃப்ளோர் 1க்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஃப்ளோர் 1 மேலே மதிப்பும் மரியாதையும் வந்தது. சந்தோஷமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க, பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஃப்ளோர் 1க்கு தான் வந்தாகணும் இல்லையா, அதாவது மீதி இருக்க 4 மீல்ஸை சாப்பிட்றதுக்கு. அப்போ அவங்களால அந்த வேஸ்ட் ஸ்மெல்ல உட்காந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஆளே நம்ம ஹீரோ தான். ஸோ இப்போ ரூமில் கப்பு தாங்காமல் ஃப்ளோர் 3 நம்ம ஹீரோ பாதியிலே சாப்பாடை வச்சுட்டு ஓடி வெளியே வராரு. அப்போ அங்கே ஃப்ளோர் 1 வெளியே நின்று டிஜிட்டல் ஸ்க்ரீனில் முன்ன மாதிரி ஏன் இப்போ டைம் ஏறலைன்னு நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 10 நிமிஷம் தான் டைம் கொடுது. இதை பார்க்குற ஹீரோ இப்போ யாருமே ஓடலை, ஆனால் டைம் குடிச்சு பார்த்தீங்களா அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டைம் முன்ன மாதிரி வராததால் என்ன பண்ணுறதுன்னு பேசும்போது இது வேலைக்காகாது, நான் கிளம்புறேன்னு ஃப்ளோர் 8 போக ஆரம்பிக்கிறேன். ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு, இங்கே பாரு, நீ தான் இங்கே அதிகமாக சம்பாதிக்கிற, அப்போ நீ தான் இங்கே அதிகமாக வேலை செய்யணும்னு சொல்கிறா. ஃப்ளோர் 8 என்னது, நான் அதிகமாக வேலை செய்யணுமா? நான் நினச்சேன் எனக்கான பொருளை என்னோடய ரூமில் வாங்கி சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணுன்னா நான் ஏன் ஓடணும், என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லி ரூம் உள்ளே போய் கதவை சாத்திடுறா. இப்போ எல்லார்கிட்டேயுமே ஒரு நாளைக்கும் கம்மியான நேரம் தான் இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 6 மணி நேரம் ஓடியும் சுத்தமாக டைம் ஏறவே இல்லை. நைட்டு 12 மணி ஆக போகிற டைமில் 10 நிமிஷமாக ஆட் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஏதாவது லேக் ஆகுது போலன்னு எல்லாரும் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு கண்டிப்பாக 1 டே ஆவது எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கணும்னு நம்பிக்கையோட காலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போய் நைட்டு படுத்துடுறாங்க. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா அவங்களுக்கு 30 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் ஃப்ளோர் 8 தவிர மற்ற எல்லாருமே வேகமாக படியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 4 இருக்க அழுமூஞ்சி பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. அதனால் எல்லாரும் அவளை வேகமாக கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்து மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் வழியாக மருந்து ஆர்டர் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் என்ன மருந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோர் 5 சொல்கிறாங்க ஒரு மருந்தை. ஏன் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு நர்ஸாம். சரி, இப்போ ஃப்ளோர் 2 வெள்ளமடி பொண்ணு வேகமாக ஓடி போய் லிஃப்ட்டில் இருக்க ஃபோன் எடுக்க போகிறா. ஆனால் ஃப்ளோர் 6 முரடன் என்ன பண்ணுறான், இவளுக்காண்டிலாம் இந்த ஷோவை முடிக்க முடியாது, அவள் சாகலாம் மாட்டான், பிரெயின் டேமேஜ் மட்டும்தான் ஆகும், அதனால் அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது, அடில்தடி ஆகுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ போய் ஹீரோயிசம் பண்ணலான்னு பார்க்குறப்போ ஃப்ளோர் 6 முரடம் விட்டால் மூஞ்சில் ஒரு குத்து. அதே குத்தோடு ஓடி போய் மெடிசனை ஆர்டர் பண்ணுறாரு. அப்போது ஒரு சிரிப்பு சத்தம். யாருன்னு பார்த்தா ஃப்ளோர் 8. எல்லோரும் இங்கே அடித்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. டைம் வேறு முடிய போகுது. ஆனால் இங்கே ஒருத்தி சிரிக்கிறா. ஏன்னு பார்த்தா டைம் 40 மணி நேரம் ஏறி இருக்குது. அதாவது இவங்க படியேறி கூட கிடைக்காத இந்த டைம் இப்போ எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா ஃப்ளோர் 7 அறிவாளி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறான். இத்தனை நாள் நம்ம தப்பான கணக்கு போட்டோம், நமக்கு டைம் கிடைக்கிறது நாம் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான். ஸோ இந்த வீடு ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான். சுற்றி பல கேமரா இருக்குது, நடுவில் தான் இவங்க இருக்காங்க. இவங்க ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா அதுக்கு இணையான டைம் கிடைக்கும். டைம் அதிகமானால் இவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்படி தான் இவங்க ஒரு ரூம் போய் பார்த்து கொடுத்த ரியாக்ஷனுக்கு இவங்களுக்கு டைம் கிடச்சிது. ஒரு படியாக ஏறி கஷ்டப்பட்டதை பார்த்த இவங்க சிரித்ததால் டைம் கிடச்சிது. இப்போ இந்த 40 hours இவங்களுக்கு வந்தது சண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்ததால தான். ஃப்ளோர் 7 இந்த கேமை பற்றின சீக்ரெட்ஸை புட்டு வைக்கிறாரு. எவ்வளோத்தும் கண்டுபிடிக்கிறியே, நீ யார் சாமின்னு நமக்கு ஃப்ளோர் 7 பார்த்து கேட்க தோணும்ல. ஆனால் இவரை பற்றி எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இப்போதைக்கு இல்லை. அதுக்கு பதிலாக அவர் எப்படி உள்ளே வந்தாருன்றதை காட்டுறாங்க. அதில் இவர் உள்ளே வர்றப்ப இவருக்கு முன்னாடி 8th and 4th ஃப்ளோர் உள்ள ஆள் வந்துட்டாங்க. ஸோ இவர் 3வது ஆளாக தான் உள்ளே வந்து 7th ஃப்ளோர் ரூமை எடுக்கிறாரு. உள்ளே வந்த அவர் அடுத்த 1/2 an hourலேயே இது எந்த மாதிரியான இடம், இங்கே எத்தனை கேமரா தானே சுற்றி இருக்குது, எவ்வளோ தனக்கான காசு கிடைக்குதுன்னு எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் மைண்டு மாதிரி தான் இவர் இருக்கார். இப்போ ஃப்ளோர் 7 எல்லாருக்கும் நாம் கண்டென்ட் கொடுத்தா தான் நமக்கு டைம்னு புரிய வச்சுட்டாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாம் போய் படுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும்
உங்களுக்கு கண்டென்ட் தானே வேணும், நாலுலேருந்து எப்படி கண்டென்ட் தரேன்னு மட்டும் பாருங்கடான்னு காலைல எழுந்ததுமே கேமரா கிட்ட மூஞ்ச காமிச்சு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஃபுட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே ஃப்ளோர் 7 வந்து ஹீரோவை அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கவங்க எல்லாரையும் விட நீ தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க, அதனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லவருங்க, உங்கள் வேஸ்ட்டை கூட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பி வைக்கல அப்படின்னு ஹீரோ அந்த ஃப்ளோர் 7 பார்த்து சொல்ல, சரி இப்போ நீ இந்த ஷோ எப்படி பார்க்குற, உன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த ஷோவே எனக்கு இப்போ தாங்க புரிஞ்சிருக்கு, மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா காமெடி பண்ணி சிரிக்க வச்சா போதும்னு சொல்ல, சரி இப்போ நாம் படியேறணும். அதை பார்த்துட்டு டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு சலிச்சு போச்சு. அதே மாதிரி தான் காமெடியும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சலிச்சு போகும். அதை விட்டால் இங்கே சண்டை தான். ஸோ நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆட்டத்தை ஸ்லோ பண்ணணும். அதுக்கு தான் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன். நீ சொன்ன அதே ஐடியா தான். நாம் எல்லாருக்கூடையும் ஒரு மீட்டிங் போடுவோம், அதில் கண்டிப்பாக அடிதடி சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா வரும், அதை நீ திசை திருப்பணும்னு ஹீரோ கிட்ட ஃப்ளோர் 7 சொல்கிறாரு. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ எல்லாரும் உட்காந்து மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொன்ன மாதிரியே ஃப்ளோர் 8 கிறுக்கி ப்ரோ ரெஸ்லிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உள்ளே வந்து அதெல்லாம் வேணாங்க, யாருக்காவது அடிப்பட்டா இந்த ஆம்புலன்ஸ் கூட வராது, அதனால் அது வேணான்னு காமெடியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஃபைனலாக டேலண்ட் ஷோ பண்ணலாம்னு ஒரு மனதாக தேர்வு செஞ்சு, முதல்ல இப்படி டேலண்ட் காட்டினா நமக்கு டைம் கிடைக்குதான்னு செக் பண்ணேன். ஃப்ளோர் 7 அறிவாளி ஒரு ரெக்கார்டர், அடுத்து ஒரு பிபியை காமன் லிஸ்ட் வழியாக டைமை வச்சு வாங்குறாரு. அதை வச்சு தன்னோட ஒரு மூக்கை பேப்பர் வச்சு மூடிட்டு இன்னொரு மூக்கில் இருந்து வர காற்று மூலியமாக ரொம்ப கஷ்டமான பம்பிள் பி அப்படிங்கிற மியூசிக்கை வாசிக்கிறாரு. இதை பார்த்து அங்கே இருக்க 7 பேர் மட்டும் இல்லை, ஷோ பார்க்குற ஆடியன்ஸுமே வியந்து 24 மணி நேரம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த ஷோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதனால் நாளையிலேருந்து ஒரு ஆளாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஃப்ளோர் 7 அறிவாளி ஒரு முக்கியமான கொஷினை ரைஸ் பண்ணுறான். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஷோ எவ்வளோ நேரம் போகணும்னு ஆசை. ஸோ இப்போ எல்லோரும் உட்காந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு இருக்க கடன்களை பற்றி பேசும்போது ஃப்ளோர் 1 அவர் தான் இருக்கிறதுலே கம்மியாக சம்பாதிக்கிறாரு. அதால் அவர்கிட்ட இந்த முடிவு போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 1 பில்லியன் வான் வேணும் அப்படின்னு சொல்ல, அதாவது நம்ம ஊர் காசுபடி கிட்டத்தட்ட 6 கோடியே 5 லட்சம் ரூபாய். அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 75 நாள் இவங்க இங்கே இருந்தே ஆகணும். அதாவது 2.5 மாதம் கிட்ட வருது. எல்லாம் சரி ஓகே அப்படின்னு அவங்க திறமையை காட்ட ரெடி ஆகுறாங்க. அதில் அவங்களுக்கு தேவையான பொருளை மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் மூலியமாக வாங்குறாங்க. ஃப்ளோர் 6 அடித்து உடைக்க ஒரு 10 ஓடுங்களை வாங்குறான். இதை பார்க்குற ஃப்ளோர் 2 10 ஓடா அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு 4 மரக்கட்டைங்களை வாங்குறான். இது ஒரு மாதிரி ஒரு காம்படிஷனாக போக அவங்களுக்கு திறமையை காட்ட அவங்க ரெடி ஆகுறாங்க. ஒருத்தர் தவிர, அதுதான் நம்ம ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட எந்த திறமை இருக்குன்னு அவருக்கே தெரில. ஒரு நாள் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த வகையில் ஃப்ளோர் 5 நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டு பாடுறாங்க. அதால் ஒரு 10 மணி நேரம் கிடைக்கிது. ஃப்ளோர் 6 முரடன் ஒரு 10 ஓட உடைக்கிறான். அதனால் அவங்களுக்கு 15 மணி நேரம் கிடைக்கிது. அடுத்து வர ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு, நான் உன்னை விட பலசாலிடான்னு காமிக்க அவர் உடைக்காம விட்ட ஒரு ஓட காமிச்சிட்டு மரக்கட்டை ஓடுன்னு எல்லாத்தையுமே உடைச்சிட்டா. அதனால் அவங்களுக்கு 17 மணி நேரம் கிடைக்கிது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க அப்படி உடைக்கும்போது ஃப்ளோர் 2ஓட கை சுலுக்கிக்குது. ஆனால் அது அந்த பொண்ணு அப்போ பெருசாக கண்டுக்கல. அடுத்து ஃப்ளோர் 4 அழுமுஞ்சி என்ன பண்ண போகுதுன்னு எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பாட்டு பாடுது. ஆனால் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்ததால் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. என்னங்க நீங்கள், நான் எவ்வளோ அழகாக பண்ணேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கெஞ்சி கேட்க எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் தான் தராங்க. அடுத்து யார் போகிறதுன்னு எல்லாம் உட்காந்து ஆலோசிக்க, இதுக்கப்புறம் யார்கிட்டையுமே டேலண்ட் இல்லை போல், இதுதான் சரியான சமயம் அப்படின்னு ஹீரோ தன்னோட டேலண்ட்டை காமிக்க இறங்குறாரு. அவரோட டேலண்ட் என்னன்னா டான்ஸ் தான். ரொம்ப ரொம்ப மொக்கையாக ஆடி 18 நிமிஷத்தை வாங்கிட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டு உட்காராரு. இப்போ பேலன்ஸு 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஃப்ளோர் 1 நான் பண்ணுறேன்னு வந்து சர்க்கஸ்லேயே ஒரு ஜோக்கராக இருந்திருப்பார் போல் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி பெடல் எடுத்துறாரு. இதனால் மொத்த டீமுக்குமே 30 மணி நேரம் கிடைக்கிது. இப்போ இதை பார்த்த ஹீரோவுக்கு, இட பாவி, ஒன்றுமே பண்ணாதவ மாதிரி இருந்து இப்படி போய் பிச்சு பெடல் எடுத்துடான்னு கவலைப்பட்டு அப்படியே கூனி குறுகி ஓரமாக உட்காந்துறாரு. இப்போ மீதி இருக்கிறது ஃப்ளோர் 8 கிறுக்கி தான். அவகிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்க, அந்த டேலண்ட்லாம் என்னால் எல்லோரும் முன்னாடியும் பண்ண முடியாது, என் கூட ரூமுக்கு வரியா, நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஃப்ளோர் 7 கூப்பிட்றான். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயந்தான். ஃப்ளோர் 7 ஜென்டில்மேன் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். ஃப்ளோர் 8 கிறுக்கி ஃப்ளோர் 6 முரடுன்னு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவனும் ஒரு பயங்கரமான பொறுக்கியாக இருப்பான் போகிற. இதனால் இவங்களுக்கு 69 மணி நேரம் கிடைக்குது. இதிலிருந்து ஃப்ளோர் 8 கிறுக்கியும் ஃப்ளோர் 6 முரடனும் உரசிக்கிட்டே ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் சம்பாதிச்ச மொத்த நேரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள்,
என்ன சொல்கிறாரு, சரி இப்போ தான் படி ஏறுறதில்ல, இனிமேல் எல்லோரும் வேஸ்ட்டும் அவங்கவுங்க ரூம்லேயே வச்சுக்கலாமேன்னு சொல்ல எல்லோரும் அதுக்கு ஓகே சொல்லலை. கொஞ்சம் சலசலப்பு வருது. அது ஏன்னா இப்போ ஒரு விஷயம் ரொட்டீனாக போயிட்டுருக்கும்போது அதனால் பலனடைஞ்சு சொகுசாக இருந்தவங்க அது அப்படியே போகட்டும், நான் தான் சஃபர் ஆகலையே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மென்டாலிட்டி தான் ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கும், ஃப்ளோர் 6 முரடனுக்கும், ஃப்ளோர் 4 அழுமூஞ்சிக்கும் இருக்குது. அதால் காண்டான ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு, இந்த பாரு உன் ரூம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, அதால் வேஸ்ட் எல்லாத்தையும் உன் ரூமில் வச்சுக்கோ அப்படின்னு ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கிட்ட சொல்கிறா. லிஃப்ட்டு கீழே மட்டும் தான் போகும், மேலே வராது, அதால் எப்படி நான் உங்கள் வேஸ்ட் எல்லாத்தையும் என் ரூமில் வச்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்குள்ளே பேச இது எல்லாரையுமே டென்ஷன் ஆக்குது. அப்போ ஃப்ளோர் 6 முரடன், நாம் ஏன் ஜனநாயக முறையப்படி ஒரு ஓட்டு போட்டு தீர்மானிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இது எல்லாருக்குமே கன்வின்சிங்காக இருக்குது. ஒருத்தரை தவிர, அது யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவர் தானே இங்கே ரொம்ப மொக்கையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதால் எல்லாருமே அவர் பக்கம் குப்பையை தள்ளிடுவாங்களோன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவரை தவிர எல்லாருமே இந்த ஓட்டிங்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ யார் யார் ரூமுக்கு ஓட்டு போட போகிறா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே குழப்பம். அதில் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அது யாருன்னா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி தான். எக்காரணம் கொண்டும் குப்பை நம்ம ரூமுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல ஃப்ளோர் 4 ரொம்ப தெளிவாக இருந்தா. ஃப்ளோர் 8க்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணுறா, ஃப்ளோர் 1க்கு சப்போர்ட்டிவாக பிரச்சாரம் பண்ணுறேன்ற பேரில். ஃப்ளோர் 8க்கு ஓட்டு போட சொல்லி ஃப்ளோர் 5 நர்ஸில் எடுக்காங்களா அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறான். அவங்க ஓகே சொல்கிறாங்களா இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு அவளுகளால் புரிஞ்சிக்கவே முடியல. அதில் ஃப்ளோர் 1 கிட்ட சொல்கிறா. அவரும் சரி ஓகே நான் ஃப்ளோர் 8க்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 7ம் அவங்கவுங்க ரூமில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவள் ஃப்ளோர் 8க்கு ஓட்டு போட சொல்கிறா. இவ கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 8 பேர். இதில் ஃப்ளோர் 1, 3, 4, 7 இவங்க 4 பேரும் ஓட் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி நாம் வின் பண்ணிடலான்னு அவள் பிளான் பண்ணுறான். அதே சமயம் அங்கே முரடம் ஃப்ளோர் 6 வந்து ஃப்ளோர் 7 தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே பாரு ஃப்ளோர் 3க்கு ஓட்டு போடு, ஏன்னா அவன் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை, நான் எதுக்கு ஓட் பண்ணுறேனோ அதுக்கே ஃப்ளோர் 8 என் டார்லிங்க ஓட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா உன்னோட சேர்ந்து மொத்தம் 3 பேர் ஆச்சுன்னு சொல்ல ஃப்ளோர் 7 அறிவாளி ஃப்ளோர் 3க்கு எதிராக, அதாவது நம்ம ஹீரோக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் பண்ண ஓட் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். இங்கே ரூமில் ஹீரோ தனக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சி தெரியாமல் ஃப்ளோர் 7 நல்லவர், அவர் என்னை குத்த மாட்டாருன்னு அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் ஓட் விஷயத்தில் யாரையுமே நம்பக்கூடாது இல்லையா? ஸோ ஓட்டிங் நாள் வருது, எல்லாருமே ஃப்ளோர் வைஸ் ஓட் பண்ண தயாராகிறாங்க. ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவுக்கு மட்டும் அவங்க என்ன ஓட் பண்ணாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் முன்னாடி காமிச்சிட்டு ஓட் பண்ணுறாங்க. ஓட்டு முடித்து 5வது நிமிஷம் ஓட்டு எண்ணப்படுது. அதில் மொத்தமாக 8 பேர் இல்லையா? ஃப்ளோர் 3க்கு 3 பேரும் ஃப்ளோர் 8க்கு 3 பேருக்கும் ஓட்டு வருது. இப்போ பேலன்ஸ் 2 ஓட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று பிளாங்க் யாருப்பா? அதான் இந்த நோட்டாக்கு போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆள். அது வேறு யாரும் இல்லை, ஃப்ளோர் 5 நர்ஸு தான். ஆனால் ஃப்ளோர் 6 முரடனுக்கு ஷாக் தருது. ஏன்னா அவன் ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோர் 2 கிட்ட போய் ரொம்ப தன்மையாக ஃப்ளோர் 3க்கு போடு, ஏன்னா அவன் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, நீ மட்டும் இதை ஒழுங்காக பண்ணிட்டேன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃப்ளோர் 8 மூலயமா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவளும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் காலை வாரிடுறா. ஆனால் அந்த பிளாங்க் ஓட் போட்டது இவ கிடையாது. அதை வந்து ஃப்ளோர் 6 முரடன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு. அது யாருக்குன்னு பார்த்தா அது ஃப்ளோர் 8க்கு தான் விழுது. இதனால் ஃப்ளோர் 3 நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறான். இப்போ ஃப்ளோர் 8 அதாவது கிறுக்கி ரூமை தான் எல்லாருமே டாய்லெட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஃப்ளோர் 8 நானாக ஜெயித்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அது ஓட்டிங்கில் ஜெயிச்சதுக்கு மட்டும்தான்னு யாருக்குமே அப்போ புரியல. இதுக்கு நடுவில் எனக்கு 3 ஓட்டு விழுந்திருக்கு. எப்படியும் ஃப்ளோர் 6 முரடனும் அந்த 8 கிறுக்கியும் எனக்கு ஓட்டு போட்டிருப்பா. மீதி இருக்க அந்த ஒரு ஓட்டு யார் போட்டது அப்படின்னு ஃப்ளோர் 7 கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஏண்டா ஓட்டு போட்டவங்கிட்ட ஏடா போய் கேட்க? அதால் அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் விடு தம் அடிக்கலான்னு அங்கேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ யாருக்கு ஓட்டு போட்டான்னு பார்த்தா ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கு ஓட் பண்ணது ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3, ஃப்ளோர் 4. ஃப்ளோர் 3 நம்ம ஹீரோக்கு ஓட் பண்ணது ஃப்ளோர் 6, ஃப்ளோர் 7, ஃப்ளோர் 8. இந்த ஃப்ளோர்ஸ் 5 இருக்காங்கள்ல அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளோர் 7க்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஓட் பாக்ஸில் வேறு பேப்பரை உள்ளே போட்டுடுவாங்க. இதனால தான் ஒரு ஓட்டு நோட்டாவுக்கு போகும். ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு ஏன் ஃப்ளோர் 8க்கு ஓட்டு போட்டான்னா அது ஃப்ளோர் 1 சொன்னதால தான். இப்போ ஃப்ளோர் 4 அழுமூஞ்சிக்கு பாத்ரூம் வர்றதால அவள் ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கிட்ட போய் ஒரு ரூம் கார்டை கொடு, எனக்கு பாத்ரூம் வருது, நான் ஒரு ரூமை யூஸ் பண்ணணும்னு சொல்ல ஃப்ளோர் 8 கிறுக்கி அதெல்லாம் தர முடியாதுன்னு எழுந்து தன்னோட ரூமுக்கு போகிறான். இது ஃப்ளோர் 3, 4, 5 எல்லாருக்கும் ரொம்ப காண்டாகுது. ஃப்ளோர் 7 அவன் இப்படி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் போயிடுறான். ஃப்ளோர் 6 முரடன் அவளுக்கு ஜால்ரா தட்ட போயிடுறான். ஃப்ளோர் 1 அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃப்ளோர் 8 தன்னோட வேலையை அங்கே காமிச்சா.
சாப்பிட்டா தானடா பாத்ரூம் வேணும்னு கேட்பீங்க, சாப்பிட்லன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு எல்லாரோட சாப்பாடையும் எடுத்து கழுவி ஊற்றிட்டு வெறும் எம்டி பாக்ஸை லிஃப்ட் மூலிமா அனுப்பிச்சான்னு விட்டுறான். இதனால் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோடை பார்க்கும்போது எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் படத்தோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அங்கேருந்து தான் இவங்க இந்த ஐடியாவை சுட்டிருப்பாங்க போல். அது என்ன ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளாட்ஃபார்ம் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ்காரன் பிடிச்சி அடின்னு காப்பிரைட்ஸ் அடித்தாங்க. அதனால் ஒரே ஒரு இமேஜ் வச்சு தான் டோட்டல் எக்ஸ்ப்ளனேஷன் அரை மணி நேரம் வீடியோவும் ஓட்டியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ எப்படி வீடியோ போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தான் மேலே இருக்கோங்கிற ஆணவத்தில் அதிகார வர்க்கமாக மாறி அடுத்தவங்க சாப்பாட்டில் கை வச்சா ஃப்ளோரி கிறுக்கிய அரக்கிய எல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனை தவிர, அது யாருன்னா ஃப்ளோர் 6 முரடனை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் யாரால் ரொம்ப தாங்கிக்க முடியலைன்னா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சால தான். ஏன் தெரியுமா? இந்த ஷோவுக்கு வந்த ஆளே ஃப்ளோர் 4 தான். அது மட்டும் இல்லாமல் வந்ததும் அவள் செலக்ட் பண்ண கார்டு 8 தான். அதுக்கப்புறம் வேணான்னு ரொம்ப யோசித்து அதை வச்சுட்டு ஃப்ளோர் 4 கார்டை எடுத்திருப்பாள். அதை நினச்சி தான் இப்போ அவள் அழுகிறா. எப்போவுமே மக்களே, ஃபஸ்ட்டு சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா எப்போவுமே கோ வித் த ஃப்ளோ. நாம் இப்போ இந்த கதைக்கு வரும். உணவு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் 8 இருக்க கிறுக்கி தான் ரூம் கதவை சாத்திக்கிட்டு எல்லாரோட சாப்பாடையும் தண்ணியும் உள்ளே எடுத்து வச்சுக்கிறான். இங்கே ஆர்டர் படி பார்த்தா ஃபஸ்ட்டு 8th ஃப்ளோருக்கு தான் லிஃப்ட் போகும். அதெல்லாம் அவள் எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்காமல் தண்ணி கட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாம் பசியில் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமாகிறதால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது. அதாவது 135 மணி நேரம் இவங்களுக்கு இப்போ இருக்குது. ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி ஃப்ளோர் 8 வாசல்லையே உட்காந்து அழுது பார்க்குறா, கெஞ்சி பார்க்குறான். ஆனால் ஃப்ளோர் 8 கதவையே திறக்கல. ஃப்ளோர் 8 அவளோட ஆளான ஃப்ளோர் 6க்கே சாப்பாடு தராமல் கையை விட்டுறா. அப்படி விட்டும் அவன் ஃப்ளோர் 4 கிட்ட, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு எதிராக ஓட் பண்ண சொன்னேன், இப்போ பாரு அவளோட வேலையை காமிச்சிட்டா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஃப்ளோர் 5 உட்காந்து தனியாக எது பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஃப்ளோர் 8 தான். எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் பசியார உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அது நிஜத்தில் இல்லை, ஃப்ளோர் 5ஓட மைண்டுக்குள்ளே. இவங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்குற இந்த ஹேலோசினேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த டிசீஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அந்த நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்களாம். இதெல்லாம் உட்காந்து கவனிக்கல ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இருக்கிற நேரத்தை செலவு பண்ணி இங்கேருந்து கிளம்ப போகிறேன், என்னால் பசியோடு சாக முடியாதுன்னு சொல்லி காமன் லிஃப்ட்டில் போய் டைம் யூஸ் பண்ண போகிறான். அப்போ ஃப்ளோர் 6 முறைடான், வேணாம் போகாத, அவளே கதவை திறப்பான்னு கையை பிடிக்கிறான். ஃப்ளோர் 1 ஜோக்கரும், வேணாங்க, எனக்கு 1 பில்லியன் காசு வேணும், இல்லைன்னா என்னால் வெளியே போக முடியாது, அப்படி போனால் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சாகிறதே மேலு அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தோணுது, ஆமாம் இவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்னென்னா, எல்லாரோட வேஸ்ட்டையும் நான் என் ரூம்லேயே வச்சுக்கிறேன், நான் தான் டேலண்ட் ஷோவில் மொக்கையாக பண்ணேன், ஸோ நானே வச்சுக்கிறேன்னு சொல்ல ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியும், ஆமாம்மா நானும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, ஸோ நானும் உங்கள் எல்லாரோட வேஸ்ட்டையும் என்னோட ரூம்லேயே வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ, அடி பாவி, நான் எப்போ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு, சரிவா நாம் 2 பேரும் போய் அவகிட்ட சாரி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 7, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு போய், மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, டேலண்ட் ஷோவில் உங்களோட அருமையான டேலண்ட்டை காமிச்சு எங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்தீங்க, உங்களை போய் நாங்கள் வேஸ்ட்டை வச்சுக்க சொல்லி தப்பு பண்ணிட்டோம், இப்போ தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு புரியுது, மன்னிச்சிடுங்க மேடம், ப்ளீஸ் கதவை தரங்க. ஃப்ளோர் 4ம் நம்ம ஹீரோவும் வேஸ்ட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கதவு திறக்குது. உள்ளே பார்த்தா இந்த அம்மையார் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியும் என் மேலே தப்பு இல்லைன்னு, ஓட்டிங்கில் தான் தப்பு, நீங்கள் எல்லாம் முன்னாடியே இதை பற்றி வந்து பேசுவீங்கன்னு பார்த்தா உட்காந்து அழுதுன்னு இருக்கீங்க. சரி, நான் சாப்பாடு தரலன்னு எதுவும் நீங்கள் என் மேலே கோவப்படலையே, நியாயமாக பார்த்தா நான் தான் உங்கள் மேலே கோவப்படணும், அதால் அதுக்கு பரிகாரமாக நான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாம் அதுக்கு தலையாட்டுறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இல்லைன்னா சாப்பாட்டில் கை வச்சுடுவால. அதால் எல்லாரும் ஃப்ளோர் 8க்கு கும்பிட்ற சாமி போட ஆரம்பிக்கிறாங்க. அதால் அன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சோறுங்கிறது இந்த உலகத்தில் எல்லாத்த விட முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இது நியாயமே இல்லைன்னு ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் அராஜகம் பண்ணுறா, இவ்வளோ தட்டி கேட்க ஆளே இல்லையான்னு பேச, ஃப்ளோர் 7 மூலக்காரன், இங்கே பாரு, இன்னும் அவளோட ஆட்டத்தை அவள் ஃபுல் பவரையுமே பயன்படுத்தலை, அதால் தான் நம்ம தப்பிச்சோம், அவளால் சாப்பாடை வச்சு நம்மளை அடிமையாக்க முடியும்னு சொல்ல, ஸோ இப்போ எல்லாருமே அவளுக்கு ஜாலரா அடித்தா தான் நம்மளால் இங்கே இருக்க முடியும்னு சொல்கிறாரு. ஹீரோக்கும் அதுதான் சரின்னு படுது. அடுத்த நாள் காலையில் எல்லாரோட வேஸ்ட்டையும் ஹீரோ ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி, பாதி நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவளோட வேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம ஹீரோ ரூமுக்கு அவள் அனுப்பி வைக்கிறான். ஹீரோக்கு கீழே இருக்க ரூம்ஸ் ஃப்ளோர் 2வும் ஃப்ளோர் 1ம் அவங்கவுங்க வேஸ்ட்டை அவங்கவுங்களே வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக
எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு ஃப்ளோர் 8 நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் விளாட்லான்னு சொல்கிறான். அது என்ன கேம்னா அதுதான் கிங்ஸ் கேம். அவள் சொல்லிட்டானா நம்ம கேட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையேன்னு எல்லாருமே உட்காடுறாங்க. கிங்ஸ் கேம்னா என்னென்னா ஒரு பாக்ஸ்குள்ளே 8 சின்ன பால்ஸ் இருக்கும். அதில் ஒரு பாலில் கேன்னு எழுதியிருக்கும், அதாவது கிங் பால். மீதி இருக்க 7 பாலில் 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தரும் லைனில் வந்து கண்ணை மூடிட்டு பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு பாலை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது யாருக்கு கே வருதோ அவங்க தான் கிங்கு. அவங்க 2 நம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதை அவங்க செஞ்சே ஆகணும். இதுதான் அந்த கேமு. முதல்ல ஃப்ளோர் 5ல் இருக்க நர்ஸ் லேடிக்கு கிங்குங்கிற பால் வருது. அவங்க செலக்ட் பண்ண 2 நம்பர்ஸை கை கோத்து நிற்க சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ளோர் 7 அறிவாளியும் ஃப்ளோர் 6 முரடனும் தான். 2 பேரும் அடுத்த கேம் வர கை கோத்து நிற்கணும். ஃபன்னாக இருக்குல்ல? போக போக ஃபன்னாக இருக்காது. அடுத்து ஃப்ளோர் 5 அழுமூஞ்சி ஏமாத்துக்காரி கிங்குங்கிற பாலை எடுக்கிறா. அவர் நம்ம 2 நம்பரை செலக்ட் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அது யாருன்னா ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடியும் ஃப்ளோர் 1 ஜோக்கரும். அவங்க 2 பேரும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. அடுத்து ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட கிங் பால் போகுது. ஃப்ளோர் 8 2 நம்பரை சொல்லி இவங்க 2 பேரும் டீப் கிஸ் பண்ணணும்னு சொல்கிறான். அந்த 2 பேரும் வேறு யாருன்னா நம்ம ஹீரோவும் வெள்ள முடி பொண்ணு ஃப்ளோர் 2வும். ஹீரோ அடடா நல்ல வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு கிஸ் பண்ண ரெடி ஆகுறாரு. ஆனால் வெள்ள முடி பொண்ணு இல்லை, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணணும்னு கேட்க, இப்போ ஃப்ளோர் 8 வேறு ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்கிறான். அது யாருன்னா ஃப்ளோர் 6 முரடம் தான். இப்போ 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. அதில் ஃப்ளோர் 2 வெள்ள முடி பொண்ணு சரியான அடி அடிக்குது ஃப்ளோர் 6 முரடன்னு. ஒரு கட்டத்தில் அவனை ஓங்கி அடிக்கும்போது அவன் கை வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் செங்கல் உடைக்கும் போது கை உடைச்சால, அப்போ அவள் கை சுலுக்கிக்கிச்சுல, அதால் அந்த வலி இப்போ வந்து இவளுக்கு அதிகமாகுது. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கல ஃப்ளோர் 6 முரடன் ஃப்ளோர் 2 போட்டு சாவடி அடிச்சிடுறாங்க. இந்த வாய் வார்த்தைலாம் இல்லைங்க, உண்மையாகவே சாவடி அடிக்கிறதுனா அது இதுதான். ஃப்ளோர் 6 அண்ட் ஃப்ளோர் 8 தவிர மற்ற எல்லாருமே போய் ஃப்ளோர் 2க்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ரூமில் உட்கார வச்சு ஃப்ளோர் 6 கிட்ட இது ஒரு கேமு, இதில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் உண்மையான தப்பு இருக்கிறது ஃப்ளோர் 2 மேலே தான். ஏன்னா அவன் நினச்சிருந்தா சும்மா நார்மலாக ஒரு ஃபைட்டு சும்மா இப்படி பஞ்ச் பண்ணுறது மிஸ் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கலாம், இல்லைனா கிஸ் பண்ணியே கேமை விளையாடி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவன் சண்டைக்கு வான ஃப்ளோர் 6 கூப்பிட்டு அவனை பயங்கரமாக அடித்ததால அவன் வெறுப்பாகி பயங்கரமாக அடிச்சிருப்பான். சரி, இப்போ எல்லாம் சேர்ந்து சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நாம் வந்து கிங் சொல்கிறது செய்யலைன்னா அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி இந்த போலீஸுங்கெல்லாம் திருடனுக்கு ஷாக் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு டிவைஸு, அது பேர் கூட டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட் மூலிமா வாங்குறான். இது ஒரு மனுஷனை மயக்கம் அடிகிற வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல். இதோட பவர் தெரியாமல் இதை வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் இந்த கிங்ஸ் பால் கேம் நடக்க போது. அதுக்கு ஹீரோ முன்னாடியே நம்ம ஷாக் வாங்காமல் எப்படி தப்பிக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவர் கையில் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, ப்ராபபிலிட்டி படி 8ல் 1 பங்கு தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதால் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம மாட்டுவோம்னு நினைக்கிறாரு. ஆனால் இங்கே விஷயமே வேறு, இது லக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்றது ஹீரோக்கு அப்போ புரியல. அடுத்த நாள் காலையில் விடியுது. எல்லாருமே ஃப்ளோர் 6 முரடங்கிட்ட அடி வாங்கினா ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே உட்பட கேம் விளையாட வராங்க. எல்லாருமே ஒன்றா கூடுறாங்க. கேம் ஆரம்பிக்குது. ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட தான் மறுபடியும் கிங் பால் போகுது. நம்ம ஹீரோ கிட்ட பால் 4 வருது. சரி, இருந்தாலும் நம்ம தப்பிச்சலான்னு ஹீரோ நினைக்கும் போது ஃப்ளோர் 8 கிறுக்கி கரெக்டாக நம்ம ஹீரோட நம்பர் 4ஐயும் நம்பர் 5ஐயும் செலக்ட் பண்ணுறான். இங்கே ஹீரோ எடுத்த உடனே மாட்டுறாரு. ஆனால் இங்கே டாஸ்க் என்னென்னா நம்பர் 4 நம்பர் 5ஓட மார்பகங்களை தொடணுங்கிறது தான். ஆக்சுவலி நம்பர் 5 வந்து ஒரு கேர்ள். அது யாருன்னா இந்த நர்ஸ் லேடி தான் ஃப்ளோர் 5. நம்ம ஹீரோ நினச்சிருந்தா அந்த கேவலமான செயலை செஞ்சுருக்கலாம். ஏன்னா அந்த லேடியை வேணாம், நீங்கள் தான் தேவையில்லாமல் தண்டனை வாங்குவீங்க, அதால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதை செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம ஹீரோ தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக உணர்ந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை என்னால் செய்ய முடியாது, நான் தண்டனையை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. யோ வேறு லெவல் ஜானி. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஹீரோ நமக்கு ப்ராபபிலிட்டி கம்மின்னு யோசிச்சு அவரே ஃபஸ்ட்டு போய் தலையை கொடுப்பாருன்னு அவருக்கு தெரியலை. டேசரை வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோக்கு ஷாக் கொடுக்குறாங்க. அதால் ஹீரோ மயங்கி விழுந்து ஒன்றுக்கே போயிடுறாப்புல. இதனால் இவங்களுக்கு 60 மணி நேரம் கிடைக்குது. ஆனால் யாருமே இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஃப்ளோர் 1, 2 and 5 எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஹீரோ எழுந்து பார்த்துட்டு தன்னோட ஃபேண்ட்டை ஒத்து பார்க்குறாரு. அதில் 1க்கு போனதை அவர் உணர்றாரு. ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை நீ தான் ஆம்பளை அப்படின்னு சொல்ல, ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் லேடி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்னை தொட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படிங்களா, எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்கன்னு கதவை சத்துட்டு, நீங்கள் நீ எதை தொட சொன்னாலும் நான் தொடுறேன்டா, என்னால் இந்த வழியை இனிமேல் அனுபவிக்கவே முடியாதுடா, இனிமேல் நான் அனுபவிக்க மாட்டேன்டா அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பால் எடுக்கிறாங்க. ஹீரோ இந்த தடவையாவது நாம் மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் கையில் கிங் பால் வரவே இல்லை. அப்போ அந்த பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி கிட்டதை.
இப்போ ஹீரோ தன்னை மட்டும் அவர் செலவு பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டாத தெய்வமே இல்லை. அதே மாதிரி அவர் 2 நம்பர் சொல்கிறா, அதில் வந்தது நம்ம ஹீரோ இல்லை, ஹீரோவுக்கு ரொம்ப பேரானந்தம். இப்போ வந்தது ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும் ஃப்ளோர் 6 முரடணும். அப்போ மறுபடியும் 2 பேரும் சண்டை போட போகிறாங்களான்னு பார்த்தா ஃப்ளோர் 4 அழுமூச்சி அதெல்லாம் இல்லை, நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுவேன், அது ஹிட்டா இல்லை டைன்ஸான்னு சொல்லணும், யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், லூசர் வந்து அந்த டேசரை வச்சு ஷாக் வச்சுக்கணும்னு சொல்கிறான். அப்போ ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள், என்னது இது, யார் வந்து சொல்கிறது செய்யலையோ அவங்க தானே ஷாக் வச்சுக்கணும், இது என்ன கேமில் தோக்குறவங்களாம் ஷாக் வச்சுக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறா. கரெக்டு தானே, அதுக்கு அவள் தான் நான் தான் கிங்கு, இங்கே நான் வைக்கிறது தான் ரூல்ஸ்னு சொல்ல பிளேயர்ஸ் 2 பேருக்கும் ஓகேனா அதை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 2 பிளேயர்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க. காயினை டாஸ் பண்ணுறா. ஃப்ளோர் 2 டெய்ல்ஸ் சொல்கிறா, ஃப்ளோர் 6 முரடம் வந்து ஹெட்டு சொல்கிறான். அவள் கையை வச்சு ஷேக் பண்ணுறா. அதை நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் பார்த்துடுறாங்க. கையை திறந்து பார்த்தா ஹெட்ஸ். இங்கே மீண்டும் மீண்டுங்கிற மாதிரி ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே ஷாக் கொடுக்கப்படுது. அவளும் அவள் ஃபேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிடறான். இதனால் இவங்களுக்கு 48 மணி நேரம் கிடைக்கிது. அடுத்து 3ஆம் நாள் வருது, மறுபடியும் கேம் ஆரம்பிக்குது. இப்போயாவது ஹீரோ கிட்ட கிங் பால் வரும்னு பார்த்தா அவர்கிட்ட அது வரவே இல்லை, வேறு ஒரு நம்பர் தான் வந்திருக்குது. அப்போ கிங் பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது மறுபடியும் ஃப்ளோர் 8 கிறுக்கி கிட்ட தான் போயிருக்குது. என்னடா இதுன்னு எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் இது நடக்குதுன்னு. சரி, அவள் யாரை செலக்ட் பண்ணுறான்னு பார்த்தா கடைசியாக 2 மேட்ச்சில் வந்து 2 விக்டிம்ஸ் ஆனவங்க இருக்காங்களே, நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும் அவங்கள தான் செலக்ட் பண்ணுறான். இப்போ என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் மாறி மாறி அரைஞ்சிக்கணும், ஒருத்தர் கிவ் அப் பண்ணுற வர அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் சமாளிச்சிடலாம்னு நிற்கிறாரு. எது வரேன்னா முதல் அறை வாங்குற வர. ஆனால் 2வது அறையிலேயே ஹீரோ தலை சுற்றி ஓரமாக போய் விழுந்துறாரு. அத்தடி, இனி இவ கையில் அறை வாங்கி சாக முடியாது, இதுக்கு நாம் ஷாக்கே வச்சுக்கலாம்னு சரண்டர் ஆகிறாரு. 2வது முறையாக ஹீரோவுக்கு ஷாக் கொடுக்கப்படுது. அன்றைக்கி நைட்டு ஹீரோவை ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஜோக்கர் அங்கிள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்மளை மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க சீட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி தான். காயின் ஃபிளிப் பண்ணுற மேட்ச்சில் அவள் காயினை உள்ளே வச்சு உள்ளங்கையிலேயே திருப்பினதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அங்கே உண்மையாக ஜெயித்தது ஃப்ளோர் 2 தான். ஆனால் அவள் வேணும்னே ஃப்ளோர் 6 முரடனை ஜெயிக்க வச்சா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் கிங் பால் எடுக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு 3 பேரும் பேசி இந்த விஷயத்த ஃப்ளோர் 7 அறிவாளிக்கிட்ட சொல்கிறாங்க. அவன் நைட்டு கண்காணிச்சதில் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி பொண்ணு அசிட்டோன் அப்படிங்கிற கெமிக்கலை கிங் பால் மேலே போடுறான். இதனால் முதல்ல பாக்ஸில் யார் கை விடுறாங்களோ அவங்க கையில் அந்த பால் தானாகவே ஒட்டிக்கும். இதை வச்சு தான் இவங்க கேமை சீட் பண்ணிட்டு வராங்கன்றத 7 வந்து கையும் கலவமாக ஃப்ளோர் 4 பிடிச்சி கண்டுபிடிச்சிட்றான். இங்கே பாரு, கீழ் ஃப்ளோரில் இருக்கவங்க ஆல்ரெடி உன் மேலே செம்ம கானில் இருக்காங்க, இப்போ மறுபடியும் நீ தான் சீட்டிங் பண்ணுறேன் அப்படின்றது வெளியே வந்துச்சுன்னா அவங்க ஒன்றா காலி பண்ணிவிடுவாங்க, அதால் சீட்டிங் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி சீட்டிங்கை தடுத்து நிறுத்திடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் கேம் தொடங்குது. எல்லாருமே போய் பால் எடுக்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 6 முறைட பாலை உள்ளே கை விட்டு கிங் பாலை தேடுறான். ஆனால் கிங் பால் வரலை. ஃப்ளோர் 4 பார்க்க அவன் திருன்னு முழிச்சிட்டு ஒரு கடைசியாக போய் நிற்கிறான். கடைசியாக கிங் பால் யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தா அது நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் கிட்ட போயிருக்கு. அவர் ஃப்ளோர் 8ஐயும் ஃப்ளோர் 7ஐயும் செலக்ட் பண்ணுறாரு. என்ன கேம்னா மறுபடியும் காயின் ஃப்ளிப் பண்ணுறது தான் அந்த கேம். ஆனால் இப்போ மறுபடியும் காயின் ஃப்ளிப் பண்ண போகிறது வந்து ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி போனது தான். இந்த தடவை அவள் கேமை ஒழுங்காக விளையாடுறா. அதனால் ஃப்ளோர் 8 கிறுக்கி மாட்டுறா. தான் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு இந்த கேம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு நைஸாக நழுவ பார்க்குறா. அப்போ ஹீரோ அடிங் எங்களுக்கு மட்டும் ஷாக் கொடுத்துட்டப்போ இருந்துச்சுதோ, நீ தப்பிக்க பார்க்குறா அப்படின்னு அவளை டேஸ்ட் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்க சொல்ல அவளும் சரி அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் ஏற்றுக்க போகிறா. ஒட்டுமொத்த கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்க எதிர்பார்த்த தருணம் அதிகமாக சம்பாதிக்கல. ஃப்ளோர் 8க்கு ஷாக் கொடுக்க போகிறாங்க. ஷாக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் அது ஹீரோட கனவுல. உண்மையாக என்ன நடக்குதுன்னா ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கு ஷாக் கொடுக்கும்போது அவளோட ஆசை நாயகன் குறுக்கில் அந்த ஃப்ளோர் 6 முரடம் வந்து ஃப்ளோர் 7 அடித்து அவனுக்கு ஷாக் கொடுத்துட்றான். சுற்றி இருக்க எல்லாரும் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஃப்ளோர் 8 கிறுக்கியோட ஆனந்தமான மேல்வர்க்கத்தின் சிரிப்போட இந்த எபிசோட் முடியுது. ஃப்ளோர் 7க்கே இந்த நிலைமைனா நாம் என்ன பண்ண போகிறோன்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகார வர்க்கமான ஃப்ளோர் 8 தனக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கும் 2 ஸ்டெப்பு கீழே இருக்க ஃப்ளோர் 6 முரடன் இவன் வந்து ஒரு அடியால் வர்க்கம்னு வச்சுக்கலாம். நாம் இங்கே நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஃப்ளோர் 8ஓட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ளோர் 7 அடிச்சுட்டு ஃப்ளோர் 8க்கு தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறான். ஏண்டா அவளே நாம் பண்ணது தப்புன்னு ஏதோ ஒரு வகையில் ஒத்துக்கிட்டு சரி இந்த தண்டனையை அனுபவிக்கணும்னு போகிறான். நீ யாரா கொடுக்க கௌசிக்கு அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு முரணை, அதாவது ரகடான ஆள். இவன் உள்ளே வரும்போதே இவனுக்கு 3 ஆப்ஷன் தான் இருந்தது. அதில் இருந்ததுலேயே பெரிய நம்பர்னா அது 6 தான். அது எடுத்துகிட்டு தான் இவன் உள்ளே வந்திருக்கான். நல்ல வேலை இவன் உள்ளே வரும்போது ஃப்ளோர் 8 கார்டு இல்லை, இருந்திருந்தா இன்னும் ஆட்டம் அதிகமாக போட்டிருப்பான்.
இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஷாக் கொடுத்த ஃப்ளோர் 7 அறிவாளியை மேல் ஃப்ளோர் ரூம் 8க்கு நம்ம அரக்கி, இந்த ஃப்ளோர் 6 முரடன், அப்புறம் அந்த அழுமூஞ்சி ஃப்ளோர் 4 தூக்கிட்டு போகிறாங்க. மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிற ஃப்ளோர் 7 அறிவாளி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க, அதுக்கு ஃப்ளோர் 6 முரடன், ஏண்டாடே நீ என்ன ஏழைகளின் காப்பாளனா, இவ்வளோ அழகாக நாங்கள் பிளான் பண்ணி கேம் விளையாண்டு கீழே இருக்க ஆளுங்களை பயன்படுத்தி டைம் சம்பாரிச்சா நீ அசால்ட்டாக எங்கள் கேமை மாற்றி எங்களுக்கே ஆப்படிக்க பார்க்குற, ஒழுங்காக எங்கள் பக்கம் வந்துடு, இல்லைனா அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் கஷ்டப்படுவேன்னு சொல்ல, ஃப்ளோர் 7 இவன் ஏன் இவ்வளோ திமிராக பேசுகிறான்னு பார்க்கும்போது அவன் கையில் ஷாட்கன் இருக்கிறத நோட் பண்ணுறான். ஃப்ளோர் 7 மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளோர் 6 முறைட இந்த கேமில் பல மாற்றத்தை செஞ்சு வச்சுருக்கான். அது என்னென்னலாம்னா, ஃப்ளோர் 8 தவிர மற்ற எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்க டெலிஃபோன்ஸை உடச்சிட்றான். இதால் யாராலையுமே தங்களோட ரூம்லேருந்து எதையுமே வாங்க முடியாது. சரி, அப்போ மெயின் ஹாலில் இருக்க ஃபோனை வச்சு வாங்கலாமேன்னு பார்த்தா அதையும் பெரிய போட்டு பூட்டி வச்சிடறான். இப்போ இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வேணும்னாலும் சரி, வேறு எந்த பொருள் வேணும்னாலும் சரி, ஃப்ளோர் 8 கிட்ட தான் இவங்க வந்தாகணும். இதுக்கு பேர் தான் சர்வாதிகார ஆட்சி. ஃப்ளோர் 7 அறிவாளியை தான் பக்கம் வச்சுக்கிட்டு ஃப்ளோர் 6 முரடன் ஒரு டீமை உருவாக்குறான். அந்த டீமில் யார் யார் இருக்காங்கன்னா, ஃப்ளோர் 6 முரடன், ஃப்ளோர் 7 அறிவாளி, ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி, இவங்க எல்லாத்துக்கும் தலைவி மேனா மினிக்கி, ஃப்ளோர் 8 அரக்கி. இப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ரொம்ப யோசித்து ஒரு கேமை உருவாக்குறாங்க. அது என்னென்னா, இனிமேல் இருந்து கீழ்த்தட்டு மக்களான ஃப்ளோர் 5 நர்ஸு, ஃப்ளோர் 3 நம்ம ஹீரோ, ஃப்ளோர் 2 வெள்ளமண்டை, அப்புறம் ஃப்ளோர் 1 ஜோக்கர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளும் 6 மணி நேரம் சம்பாரிச்சு தரணும். அதாவது இவங்க 4 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர் சேர்ந்து 24 மணி நேரம் சம்பாரிச்சு தரணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. என்னது, நாங்கள் சம்பாரிச்சு தரணுமா, நாங்கள் ஏன் அதை பண்ணோம், எங்களாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இதை பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நீங்கள் எங்கள் கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா உங்கள் ரூமில் இருக்க எல்லா ஃபோனும் உடச்சாச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட ஹாலில் இருக்க இந்த மெயின் லிஃப்ட்டில் தான் வாங்கணும். ஆனால் அதுக்கான டெலிஃபோனை பூட்டி அந்த சாவியும் எங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ எங்ககிட்ட வாயாடக்கூடாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும். அப்புறம் இன்னொன்று, இந்த சாப்பாடு தண்ணி பொருள்லாம் நீங்கள் கேட்டோன்னெல்லாம் நாங்கள் கொடுத்துட மாட்டோம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் காயினை ஏர்ன் பண்ணணும். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு காயின், ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு காயின், இல்லை ஏதாவது பொருள் வேணுன்னா அதுக்கு ஒரு காயின். அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சம்பாரிச்சு தரணும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ஒரு காயினோட வேல்யூ 3 மணி நேரம். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சம்பாரிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு காயின் தருவோம். அந்த ஒரு காயினை வச்சு நீங்கள் சாப்பாடோ இல்லை வாட்டர் பாட்டிலோ இல்லை உங்களுக்கு தேவையான பொருளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எதுவுமே எனக்கு வேணாம், நான் இந்த கேமுக்கே வரலன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்காது, குடிக்க தண்ணியும் கிடைக்காது, நான் அப்படியே செத்து போகிறேன்டான்னு முடிவெடுத்தா அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அதுக்கு பதிலாக நீங்கள் சாகிற தருவாயில் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து நாங்கள் உங்களை காப்பாற்றி இந்த கேமுக்குள்ளே உங்களை வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேமுன்னு ஒயிட் மண்டை சண்டை போட போகிறா. அப்போ முரடன் எலக்ட்ரிக் கன்னை வச்சு அவளை சுட்டுட்டு ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிளையும் அடித்து அவரோட உடஞ்ச காலையை போட்டு மிதிச்சிடுறான். இதனால் கீழ் ஃப்ளோரில் இருக்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஃப்ளோர் 7 நம்ம நல்லவன் நினச்சோமே, அவன் போய் இப்படி நமக்கு பண்ணிட்டானே அப்படின்னு ஹீரோ உட்பட எல்லாருக்குமே ஷாக்கு. இப்போ அடுத்த கேம் ஆரம்பிக்குது. இதில் அவங்க எடுக்கிற பாலை பொறுத்து தான் அது என்ன கேம்னு முடிவு செய்யப்படும். அதில் ஜெயிச்ச ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும்னு ஃப்ளோர் 7 அறிவாளி சொல்ல, முதல் பலியடா நம்ம ஹீரோவை பால் எடுக்க சொல்கிறாங்க. ஹீரோ ஒரு பாலை செலக்ட் பண்ண அதுக்கான ஒரு கேம் நேம் வருது. அது என்னன்னா ஹைட் அண்ட் சீக், அதான் ஒளிஞ்சு விளையாடுறது. இந்த விளையாட்டுக்கு முன்னாடி 4 பேரையும் கை கால் கண் நாக்குன்னு இதில் ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காரணத்தையும் சொல்லக்கூடாதுன்னு ஃப்ளோர் 8 அரக்கி சொல்லிடுறான். ஸோ இப்போ சாப்பாட்டுக்காக எல்லாருமே ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் கையை செலக்ட் பண்ண, ஃப்ளோர் 5 நம்ம நர்ஸு லேடி காலை செலக்ட் பண்ணுறாங்க. ஹீரோ நாக்கை செலக்ட் பண்ணுறாரு. அதனால் மீதி இருக்க ஒரு ஆப்ஷனான கண் நம்ம ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கு போகுது. இப்போ என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரையும் ஒன்று செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பார்ட்டை கட்டி போட்டுடுவாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கு நாக்கை கட்டி போட்டுருவாங்க, ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கு கண்ணை கட்டி போட்டுருவாங்க, ஃப்ளோர் 5 நம்ம நர்ஸ் லேடிக்கு காலை கட்டி போட்டுருவாங்க, ஜோக்கரங்களுக்கு கையை கட்டி போட்டுருவாங்க. ஃப்ளோர் 6 முரடன் 10 எண்ணத்துக்குள்ளே எல்லாருமே போய் ஒரு இடத்துல ஒளியணும். ஃப்ளோர் 6 முரடன் கண்ணில் பட்டா அவுட் கிடையாது. இந்த ஐடென்சிக்கில் அவங்க கையில் இருக்க முள்ளு பெல்ட்டால் அடி வாங்கினா தான் அவுட்டு. அட பாவி, கடைசியாக யார் மீதி இருக்காங்களோ நம்ம ஃப்ளோர் 6 கண்ணில் மாட்டாமல் அவங்க தான் வின்னர். இங்கே ஹீரோக்கு மட்டும்தான் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கே. கேம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் போய் ஒளிகிறாங்க. ஃப்ளோர் 8 அரக்கியும் ஃப்ளோர் 6 முரடனும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. கண் கட்டியிருக்கிறதால முதல்ல மாட்டுறதே ஃப்ளோர் 2 ஒயிட் மட்டும் தான். ஆனால் ஃப்ளோர் 8 அரக்கி ஃப்ளோர் 1 அடிக்க சொல்கிறான்.
ஃப்ளோர் 6ம் முரடனும் போய் அவனை சரியான அடி அடிச்சிடறான். அடுத்து ஃப்ளோர் 5 லேடி மாட்டிக்கிட்டா. அவளை லைட்டாக, அவள் தான் இங்கே எதுவுமே பண்ணலையே, அதனால் ஃப்ளோர் 6 அவளை லைட்டாக அடிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை கிட்ட போய் அவளை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி அவள் பலார்னு ஒரு அடியை இவன் கணத்தில் வச்சிடறான். அதால் வெறி பிடிச்ச நாய் மாதிரி அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ளோர் 7 போய் தான் அவனை தடுத்து நிறுத்தி, நீ 3 பேரை கண்டுபிடிச்சாச்சு, கேம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ மாட்டாததால் இந்த கேமோட வின்னர் நம்ம ஹீரோ தான். மற்றவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் ரேண்டமாக யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும். சரி, இப்போ அது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னா, கேமில் ஜெயிச்ச நம்ம ஹீரோ வந்து நடுவில் நிற்பார் கண்ணை கட்டி. அவர்கிட்ட ஒரு பேஸ்பால் பேட் இருக்கும். அவரை 10 எண்ணெய் வர வரைக்கும் சுத்த விடுவாங்க. அப்போ மீதி இருக்க 3 பேருக்கு கண்ணை கட்டி எல்லாரையும் இவரை சுற்றி முட்டி போட வச்சுருப்பாங்க. 10 எண்ணி முடிக்கும் போது யாராவது ஒருத்தரை கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ பேட்டை வச்சு மண்டையில் அடிக்கணும். இதுதான் பனிஷ்மெண்ட். எப்படிடா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? இதுக்கு யார் முதல் பலியாடுனா நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் தான். மண்டையில் அடிபட்டு ரத்தம் பொல பொலன்னு ஊற்ற இந்த கேம் மூலிமா இவங்களுக்கு 26 மணி நேரம் கிடைக்கிது. 3 மணி நேரத்துக்கு ஒரு காயின்னா 8 காயின் வரும். அதாவது ஆளுக்கு 2. ஆனால் மீதி 2 மணி நேரம் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு காயின் தர்றதா ஃப்ளோர் 7 அறிவாளி முடிவு பண்ணுறான். அறிவு நல்லவங்க கிட்ட இருக்கிறதுக்கும் கெட்டவங்க கிட்ட இருக்கிறதுக்கும் சந்தர்ப்பவாதி கிட்ட இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நல்லவன் கிட்டவனை விட ரொம்ப மோசமானவன் தான் சந்தர்ப்பவாதி. அவனோட அறிவு அவனை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். இங்கே ஃப்ளோர் 7 தான் அந்த சந்தர்ப்பவாதி. ஃப்ளோர் 6 அண்ட் ஃப்ளோர் 8க்கு இந்த மாதிரி மோசமான ஐடியாஸ்லாம் வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிக்கணும், அப்படி டேரெக்டாக போய் டீல் பண்ணணும், அவ்வளோதான். இது ஒரு படிநிலை. காசு அதிகமாக இருக்கவனால நம்மளை அவனுக்கு கீழே வர வைக்க முடியும். பலம் அதிகமாக இருக்கிறவன் காசு இருக்கிறவங்க கூட போனால் நம்மளை அடக்கி ஒடுக்க முடியும். அதுவே இந்த பலம் அப்புறம் காசு இருக்கிறவங்க கூட ஒரு அறிவாளியான சந்தர்ப்பவாதி சேர்ந்தானா நம்ம உரிமைகளை பறித்து நம்மளை அடிமையாகவே ஆக்கிட முடியும். அதுதான் இங்கே நடக்குது. ஃப்ளோர் 7 கேம் விளையாண்ட 4 பேர்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து அதில் எல்லாரும் அவங்களுக்கு எவ்வளோ காயின் வேணும்னு எழுத சொல்கிறான். எல்லாரோட காயினுமே ஆட் பண்ணால் 9க்கு மேலே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா யாருக்குமே எந்த காயினுமே கிடைக்காது. இதை பற்றி யாருமே யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறான். எல்லாருமே ஒரு திசைக்கு போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ரொம்ப யோசித்த ஹீரோ 1 தான் எழுதுறாரு. மற்றவங்க எல்லாம் தலா 2 எழுதுறாங்க. ஸோ டோட்டல் 7 வருது. அதில் ஹீரோக்கு ஒரு காயின் தான் கொடுக்கப்படுது. அதை வச்சு அன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டு ஹீரோ நைட்டு படுத்துடுறாரு. எனக்கு இதில் ஒன்று புரியவே இல்லை. அதாவது கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த கேமை இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் அதை அவங்க இப்போ யோசிக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தண்ணி வேணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர தங்களோட பேசிக்ஸ் உரிமையை இங்கே மறுக்கப்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து உணரவே இல்லை. இது அந்த கேமுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறது தான் கேமுக்குள்ளே அவங்க காமிச்சிருக்காங்க. அடுத்த நாள் அடுத்த கேம் ஆரம்பிக்குது. அந்த கேமோட பேர் என்னென்னா 20 கேள்விகள். ஒரே ஒரு பதில் இருக்கும். அந்த பதிலை தெரிஞ்சுக்க இவங்க 4 பேர் சேர்ந்து கொஷின்ஸ் கேட்கணும். 20 கொஷின்ஸ்குள்ளே அந்த பதிலை இவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா யார் அந்த பதிலை கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கேம் ஆரம்பிக்குது. எல்லாம் அவங்கவுங்க கேள்வியை கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே அதை வெளியில் சொல்லாமல் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ தான் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கிட்ட அந்த பேஸ்பால் பேட் போகும். அவள் அதை பயன்படுத்தி ஃப்ளோர் 6 முரடன் அடித்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையில் ஹீரோ அப்படி பண்ணுறாரு. அதால் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை ஆன்சர் சொல்லி வின்னும் பண்ணுறா. அந்த ஆன்சர் என்ன தெரியுமாங்க? ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. 20 கொஷின்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்சரே. கேம் பேரை தான் ஆன்சராகவே வச்சுருக்காங்க. சரி, இப்போ ஃப்ளோர் 2 கையில் பேட் போகுது. ஹீரோ ஒயிட் மண்டே ஃப்ளோர் 2 அவள் கைக்கு பேட் போனதும் முரடனை அடிப்பா அப்படின்னு கண்ணை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கான். ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை கையில் பேட்டும் போகுது. ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை முரடனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஆனால் இதெல்லாம் நடக்கிறது நம்ம ஹீரோவோட கனவுல. இங்கே உண்மையாலுமே அடி வாங்குறது நம்ம ஹீரோ தான். என்ன பண்ணுறது? இப்படியே பல நாட்கள் ஹீரோ ஒயிட் மண்டை ஃப்ளோர் 1ன்னு எல்லாம் பயங்கரமாக அடி வாங்குறாங்க. இதில் தப்பிச்சுக்கிட்டு வர்றது இந்த நர்ஸு தான். சீரியஸே பாவம், இவங்களை அடித்தா செத்துருவாங்கன்னு அப்படியே வச்சுருப்பாங்க போல். இப்படியே பல நாட்கள் ஓட என்னதாண்டா பண்ண போகிறீங்க, இதுக்கு விடிய காலமே இல்லையா, நீங்கள் எழுச்சி கொண்டு வீட்டிலேருந்து அந்த நாள் என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த நாள் வருது. வழக்கமாக எல்லாம் ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு துண்டு சீட்டில் யார் யாருக்கு எவ்வளோ காயின்ஸ் வேணும் அப்படின்னு எழுத சொல்லுவாங்கள்ல. எல்லாரும் சேர்ந்து 10 காயின் எங்களுக்கு வேணும்னு எழுதுறாங்க. ஆனால் இவங்க ஜெயித்ததே 9 காயின் தான். இப்போ யாருக்குமே காயின் இல்லைன்னு ஃப்ளோர் 7 அறிவாளி சொல்கிறான். இதனால் காண்டாகிற நம்ம ஃப்ளோர் 5, நம்ம ஹீரோ, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 1 அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே நிற்கிறாங்க. ஃப்ளோர் 6 முரடன் தன்னோட பேட்டை வச்சு அவங்கள மிரட்டியும் அவங்க அந்த இடத்த விட்டு போகலை. இதனால் ஃப்ளோர் 7 அறிவாளி என்ன பண்ணுறான், தன்னோட மூளையை பயன்படுத்தி யார் இந்த இடத்த விட்டு ரூமுக்கு வேகமாக போகிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு காயின் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் யாரும் அங்கேருந்து நகரலை. யாரையும் நகரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க.
கடைசியாக ஃப்ளோர் 6 முரடன் 10 காயின் தரேன்னு சொன்னதும் ஃப்ளோர் 5 நர்ஸு ஆன்ட்டி எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து அந்த காயினை வாங்கிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் மீதி 3 பேருக்கு திமுறாடா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடி விழுது. நாட்கள் போக போக இன்னும் ரொம்பவே மோசமாக போக ஆரம்பிக்குது. இதனால் ஹீரோ சாகலாம்னு முடிவு எடுத்து சாக ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவர் இடுப்பில் ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது என்னன்னு எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு இன்ஃபர்மேஷன். லிஃப்டில் சாப்பாடு வரும் இல்லையா, அது வழியாக ஃப்ளோர் 1க்கு ஃப்ளோர் 2ம் ஃப்ளோர் 3ம் வரணும்னு எழுதியிருக்கு. ஃப்ளோர் 6 முரடன் ரூமுக்குள்ளே வரும்போது எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சிடலாம், இதுதான் பிளான்னு. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண சில நாட்கள் இவங்க காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பல கேம்ஸ், பல ரத்தம், பல காயங்கள்னு ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஃப்ளோர் 7 அறிவாளி நம்ம ஹீரோ கிட்ட போய் அதில் சத்தம் வரும்னு ஒரு கோட் வேற சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்னே புரியல. அப்போ தான் அவர் ரூமுக்குள்ளே இருக்க லிஃப்ட் மூவ் ஆகிற சத்தம் கேட்குது. அதாவது இவங்க போட்ட பிளானை பார்க்குற ஃப்ளோர் 7 அறிவாளி இவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்கன்னு யோசிச்சு நீங்கள் லிஃப்ட் வழியாக போகணுன்னா அதில் சத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதால் இவங்க 3 பேரும் பிளானில் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது இங்கே ஃப்ளோர் 7 கொடுத்த க்ளூ என்னென்னா, இந்த ஃப்ளோர் 8ல் இருக்க அரக்கி அப்புறம் அந்த 6 முரடன் அந்த லூசுங்க எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆர்டர் பண்ணுறப்ப இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ளோர் 8க்கு போயிடுவாங்க இல்லையா, அதால் அதில் சத்தம் வரும். கரெக்டாக அவங்க சாப்பாடு அனுப்புகிறப்பையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு லிஃப்ட் கீழே போகும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் லிஃப்ட் அக்சஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளோர் 1க்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கீழே போய் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற க்ளூவை தான் ஃப்ளோர் 7 அறிவாளி கொடுக்குறான். ஸோ இப்போ ஃப்ளோர் 1 ஜோக்கர் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேம் நடக்குது. அந்த கேப்பில் தனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை ஃப்ளோர் 1 ஜோக்கர் போடுறான். இதனால் ஃப்ளோர் 7 அறிவாளி அவனுக்கு ஒரு மருந்தும் வாங்கி தரான். ஸோ இப்போ வந்து இவனுக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த நாள் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற நாள் வருது. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும் ஃப்ளோர் 1க்கு லிஃப்ட் மூலிமா கிளம்பி போய் நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிளோட டைம் வந்தாச்சு. காலையிலேயே தனக்கு வயிறு வலிக்குதுன்ற ட்ராமாவை போட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ அம்மா வயிறு வலிக்குதுன்னு கத்த ஃப்ளோர் 6 முரடன், ஃப்ளோர் 8 அறிவாளி அப்புறம் அந்த அலுமூஞ்சி எல்லாம் அப்படியே படிக்கட்டு வழியாக இறங்கி நடந்து வராங்க. இப்போ ஃப்ளோர் 3யும் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரும் ஃப்ளோர் 2வோட ரூமும் மூடியே இருக்குது. அவங்க கதவை திறக்கலை அப்படிங்கிற டவுட்டு நம்ம ஃப்ளோர் 6 முரடனுக்கு வருது. அதே டவுட்டோட ஃப்ளோர் 1க்கு வரான். உள்ளே வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. பேட்டை வச்சு அவனும் அடிக்கிறான், அவளும் அடிக்க எல்லாரையும் அடித்து போட்டு ஃப்ளோர் 6 முரடன் வெளியே வந்து அந்த கன்னை கொடுறான். இவங்களை சுடுவோன்னு அந்த ஷாக் கன் எடுத்து சுடுறான். ஆனால் அதுலேருந்து ஷாக்கு வரலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளோர் 7 அறிவாளி அதுலேருந்து பேட்டரி எடுத்துடுறான். இப்போ அடிங்கடா அப்படின்னு ஃப்ளோர் 7 சொல்ல, ஒயிட் மண்டை இதுக்கு தாண்டா காத்து நின்றன்னு ஃப்ளோர் 6 முரட மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். அவன் அப்படியே சரிஞ்சு கீழே விடுறான். இப்போ இந்த மொத்த 8 ஃப்ளோருமே இந்த கீழ்த்தட்டு மக்கள் கைக்கு வருது. அதாவது நம்ம ஹீரோ, நம்ம ஒயிட் மண்டை அண்டு ஜோக்கர் அங்கிள், ரொம்ப நாள் அடிமைகளாக இருந்த ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3 அண்ட் ஃப்ளோர் 5 ஃப்ளோர் 7 அறிவாளி மூலயமா ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டையோட தைரியத்தின் மூலயமா விடுபட்டு சுதந்திர பறவையாக மாறுறாங்க. இது திருப்பி கொடுக்கும் நேரமாமே அப்படிங்கிற பிஜிஎம்மோட எபிசோட் 6 ஆரம்பிக்க, அதில் பாவம் நம்ம ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை உள்ளே வரும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன்னா அது ஃப்ளோர் 2 கார்டு மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவங்க ஃபிட்னஸ்லையும் அவங்க உடல் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க. அதனால தான் இவங்களால் ஃப்ளோர் 6 முரடனை அவ்வளோ அடி வாங்கியும் ஜெயிக்க முடிஞ்சுது. இப்போ எல்லாரையும் கட்டி போட்டு ஃப்ளோர் 6 முரடனை ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் போட்டு அடின்னு அடித்து தன்னோட ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாரு. நம்ம ஹீரோ ஃப்ளோர் 7 அறிவாளி கிட்ட சொல்லுங்கள், எங்களை காப்பாற்ற தானே இப்படி பண்ணன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அந்த ஃப்ளோர் 7 அறிவாளி என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் தான் இவங்க தப்பிச்சாங்க இல்லையா, அதால் அவரை மட்டும் விடுவிச்சிடுறாங்க. அவரும் ஒரு ஓரமாக போய் தன்னோட கண்களை தொடச்சிக்கிட்டு இவங்க கேங்கில் சேர்ந்துடுறாரு. நம்ம தமிழ் படங்களில் படிப்பு தான் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் ஃப்ளோர் 7 அறிவாளி தான். அவன் 2 கேங்லேயுமே இருந்திருக்கான். 2 கேங்லேயுமே அவனை வந்து பெருசாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் அவனோட படிப்பு தான். இங்கே எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் கட்டி போட்ட போடுறாங்க. ஃப்ளோர் 8க்கு கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்க எல்லாம் போய் தஞ்சம் அடைகிறாங்க. ஃப்ளோர் 8 அப்படியே பார்க்க ஹோட்டல் ரூம் மாதிரியே இருக்குது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கானுங்கடா சை அப்படின்னு. அன்றைக்கான சாப்பாடு வர அதை எல்லோரும் பசியாக சாப்பிட்டுட்டு அடுத்ததாக ஒரு சரக்கு குடித்தா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சாப்பாடும் தண்ணியும் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க தான் தருவாங்க இல்லையா, நம்மளால் ஆர்டர் பண்ணிக்க முடியாது. அதால் சரக்கு செய்வது எப்படி அப்படிங்கிற புக்கை மட்டும் 1 மில்லியன் வான் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் அது வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோர் உரிமையாளரான ஃப்ளோர் 8 கிறுக்கிக்கிட்ட போய் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் வாங்குறாங்க. அவளும் ஓகே சொல்லிடுறா. இதுதான் கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்களுக்கும் மேல் ஃப்ளோரில் இருந்தவங்களுக்கும் வித்தியாசம். கீழ் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரையுமே மதித்து அவங்க கிட்டே போய் இதை நான் பண்ணிக்கவா,
ஏன்னா இது உங்கள் காசு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க அராஜகமாக நான் தான் உனக்கு இது தரணும், நான் நினச்சினா உனக்கு இது தர முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட அதிகாரத்தை முறை காமிச்சிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ இங்கே அந்த ரெசிபி புக்கு வருது, அதை வச்சு அவங்க சரக்கும் செய்கிறாங்க, செஞ்சு குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்து பேசுகிறாங்க. தேவையில்லாத பல கதைகளை தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படா டைம் வரும்னு நமக்கே வெறுப்பாகுது, அந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே என்ன பண்ணுறா, அவள் ஒரு முடிவெடுக்கிறா. அது என்னென்னா, நாம் இந்த ஷோவை விட்டு வெளியே போகணும், இருக்கிற டைமை செலவு பண்ணிவிட்டு அப்படின்னு ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே சொல்கிறா. அதுக்கு ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள், நாம தான் முன்னாடியே இதை பற்றி பேசிட்டோமே, நான் ஒரு 1 பில்லியன் வான் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளோர் 2, நான் வேணால் என்னோட காசில் பாதி தரேன், நீங்கள் அதை வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, என்னங்க இப்போ தான் எல்லாம் சரியாகிடுச்சு, நாம் இவங்க நம்மளை வச்சு காசு சம்பாரித்த மாதிரி இவங்கள வச்சு காசு சம்பாரித்து அதை வச்சு நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். டேய், உன்னாலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுடா, இப்போ இங்கே இருக்காளே ஃப்ளோர் 8, உன்னால் அவளை ஏதாவது பண்ண முடியுமா, அவளை வச்சு காசு உன்னால் சம்பாதிக்க முடியுமா, எங்கே பண்ணு, டைம் சம்பாரித்து காட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ யாரால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகிறாரு. ஆனால் ஹீரோவால் ஃப்ளோர் 8 அந்த கிறுக்கியை அடிக்க முடியல, அந்தளவுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அவங்களாம் லைட் ஹார்ட் அண்ட் பீப்புள்ஸ். அதுக்கு ஃப்ளோர் 2, இங்கே வந்து நாம் எல்லாத்தையுமே இழந்து காசு சம்பாரிச்சோம், ஆனால் நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது மனித தன்மை மட்டும்தான், அந்த மனித தன்மையோடு நாம் இங்கேருந்து வெளியே போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு ஓகேவும் சொல்கிறாங்க. யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் வராமல் 165 மணி நேரத்தை எல்லாரும் கடந்து இந்த ஷோவை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஃப்ளோர் 6 மொரடனோட டீமை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இடைஞ்சல் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற இவங்க அவங்கள கட்டி மட்டும் போட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள கட்டி போட்டே வச்சுக்கிறாங்க. இப்படியே அவங்க மொத்தம் 150 மணி நேரத்தை கடந்துட்டு வெற்றிகரமாக வெளியே போக முடிவு செய்கிறாங்க. இதுதான் அவங்க கிட்ட இருக்க கடைசி 9 மணி நேரம். காலையில் போய் விடிஞ்சா நாம் இந்த ஷோவை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக எல்லாம் போய் படுக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தி 8 ஷோ அப்படிங்கிற ஷோ முடிய போகுது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோர் 8 அரக்கிக்கு 2600 கோடி வான், அதாவது நம்ம ஊர் காசுப்படி 157 கோடி. அடுத்து ஃப்ளோர் 7 நம்ம அறிவாளிக்கு 1630 கோடி வான், அதாவது நம்ம ஊர் காசுப்படி 100 கோடி. ஃப்ளோர் 6 மொரடனுக்கு 1005 கோடி வான், அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 62 கோடி. ஃப்ளோர் 5 நர்சலேடிக்கு நம்ம ஊர் காசுலேயே சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு 38 கோடி கிடைக்குது. அடுத்து ஃப்ளோர் 4 அழுமூஞ்சிக்கு ஒரு 23 கோடி கிடைக்குது. ஃப்ளோர் 3 அதாங்க நம்ம ஹீரோவுக்கு 14 கோடி கிடைக்குது. அடப்பாவி, இதை வச்சு அவரோட கடனான 5 கோடியை கொடுத்துட்டு மீதி இருக்க 9 கோடியை வச்சு ராஜ வாழ்க்கை வாழலாமே. அடுத்து ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டிக்கு 9 கோடியே 43 லட்சம் கிடைக்குது. அடுத்து ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிளுக்கு 4 கோடியே 71 லட்சம் கிடைக்குது. கடைசியாக 2 ஃப்ளோரில் உட்காந்துருக்கவங்க தான் பாவம் இல்லை. ஆனால் இங்கே இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அது என்னென்னா, நேரம் குறையாமல் எக்ஸ்ட்ரா 37 மணி நேரம் ஆட் ஆகுது. என்னடா அது, நாம் ஷாக்கு வாங்கி அடி வாங்கி கூட இந்த அளவுக்கு டைம் ஏறல, இப்போ எப்படி இந்த டைம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சும்மாலாம் இங்கே யாரும் டைம் கொடுக்க மாட்டாங்க, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்க கட்டி போட்டவங்களெல்லாம் போய் க்ளீனாக செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. சரி, நமக்குள்ளே தான் யாரோ ஒரு கல்பிரிட் இருக்கான், மாட்டாமையாக போயிடுவான், சரி இந்த டைமையும் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் நாம் வெளியே போயிடலாம் அப்படின்னு எல்லாம் முயற்சி செய்யும்போது மறுபடியும் அன்றைக்கி நைட்டு கூட டைம் ஏற ஆரம்பிக்குது. காலையில் கதறல் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியோட பல்ல யாரோ பிடிங்கிருக்காங்க. வாயில் ரத்தத்தோடு அவள் இருக்கா. ஆனால் அவளுக்கு அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. கேட்டால் நான் தூங்கி எழுந்து பார்த்தேன், என் வாயில் பல் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ தான் ஹீரோக்கு இதே மாதிரி ஒன்று தான் நேற்று நடந்திருக்கு, அதனால தான் நமக்கு டைம் ஏறி இருக்குது அப்படின்னு தோண ஃப்ளோர் 6 முரடனை போய் க்ளீனாக செக் பண்ணுறாரு. அப்போ தான் அவன் ஷூவை கழட்டி பார்க்கும்போது அவன் கால் நகங்களை யாரோ பிடிங்கிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஹீரோ, நீ ஏன்டா இதை முன்னாடியே சொல்லலன்னு கேட்டால், உங்களில் யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி நான் உங்ககிட்டே சொல்லுவேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் இந்த ஷோ விட்டு போயிடலான்னு கனவு காணாதீங்க, உங்களில் ஒரு கல்பிரேட் இருக்கான், அவன் இந்த ஷோ விட்டு உங்களை போக விட மாட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் மண்டையே வெடிச்சிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ தான் பண்ணியிருப்பேன்னு பேசிக்க இதனால் ஃப்ளோர் 2 ஒயிட் மட்டும் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறா. அது என்னென்னா, ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிளையும் ஃப்ளோர் 3 ஹீரோவையும் ஃப்ளோர் 7 அறிவாளியும் ரூம்லேயே வச்சு சங்கிலியை போட்டு லாக் பண்ணிடுறா. ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் ஆண்டியை மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுறா. இந்த டைம் ஏறவே கூடாது அப்படிங்கிறதுல அவள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போக ஆரம்பிக்குது. ஆனால் ஃப்ளோர் 5 எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அவங்க படுற கஷ்டத்தை கேட்டு மனசிறங்கி ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை கிட்டே போய், ஒயிட் மண்டை ஆமாம் அவங்க கையை மட்டும் கழட்டி விட்டுடலாம், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் இல்லை, ரொம்ப நாளாக இப்படியே இருக்காங்க, அவங்களும் மனுஷன் தானேன்னு சொல்ல ஃப்ளோர் 2 அதெல்லாம் முடியாது, இங்கேருந்து நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல
ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் லேடிக்கு இதை நினச்சி டிப்ரெஷன் ஆகி ஹலுசினேஷன் வர ஆரம்பிக்குது. அதில் ஃப்ளோர் 8 அரக்கையையும் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியும் ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டானோ அவள் அதுக்கு அடுத்தது ஃப்ளோர் 6 முரடங்கிட்ட போயிருக்கான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கனவுல தான் நடக்குது. அப்போ அப்பாடி அவங்க அவுத்தோட போயிருக்காங்க போலன்னு ஃப்ளோர் 6 முரடங்கிட்ட இந்த நர்ஸ் லேடி போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒயிட் மண்டை இல்லை. இவங்க போய் அவங்கக்கிட்ட ஒயிட் மண்டை வந்து இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் அவுத்து விட்டுட்டா அடுத்து உங்ககிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு அந்த ஃப்ளோர் 6 முரடனுக்கு இவங்க ஹலுசினேஷனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அதனால் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோட கட்டை ஃப்ளோர் 6 முரடன் அவுக்க வைக்கிறான். ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் ஆண்டி ஃபுல்லாகவே அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஃப்ளோர் 5 ஆண்டி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா வெளியில் இருக்க மெயின் ஹாலில் இருக்க டிஜிட்டல் போர்டில் ஹாப்பி எண்டிங்னு போட்டிருக்கு. எல்லாம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்துல ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை மட்டும் காணும். எங்கடா அவன் பார்த்தா அவள் ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கா மூஞ்சில் ரத்தத்தோட. அடி ஆண்டி கனவு விட்டு வெளியே வாடின்னு வந்து பார்த்தா அங்கே கட்டப்பட்டிருந்த ஃப்ளோர் 8 அரக்கியையும் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி அப்புறம் ஃப்ளோர் 6 முரடன் எல்லாரும் ரிலீஸ் ஆகி நம்ம ஃப்ளோர் 3 ஹீரோ, ஃப்ளோர் 7 அறிவாளி, அப்புறம் ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்களை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அடி பாவி ஆண்டி, உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், யார்டி நீ அப்படின்னு கேட்க அந்த ஆண்டி எப்படி இந்த ஃப்ளோர் 5 எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக உள்ளே வந்திருக்காங்க அவ்வளோதான். ஆனால் அவங்கள பற்றி வேறு எந்த டீட்டெயில்ஸும் இங்கே இல்லை. அப்போ ஃப்ளோர் 6 முரடன் எல்லாரையும் பிடிச்சி கட்டி போட்டு இந்த லேடி ஆண்டியை மட்டும் தனியாக கட்டி போட்டு உன்னால தான் செல்லம் நான் ரிலீஸ் ஆனேன், உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மற்றவங்களாம் போட்டு தருமடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் மூலிமா ஒரு கன்னும் 4 புல்லட்டும் ஃப்ளோர் 6 முரடும் வாங்குறான். எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு யார் என் காலில் இருக்க நகத்தை பிடுங்குறது, நீங்களாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா அடி கம்மியாக விடும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல யாருமே ஒத்துக்கல. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லாரும் முட்டி போட வச்சு எல்லார் தொடையிலையும் கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சுடவா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 7 தான் மாட்டுறாரு. கன்னுக்குள்ளே ஒரே ஒரு புல்லட்டை போட்டுக்கிட்டு உன் லக்கே எப்படி வேலை செய்யுது, நீ பண்ணியா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்க ஃப்ளோர் 7 இல்லை நான் பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எல்லாம் தான் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் சொல்லுங்கன்னு கேட்க ஃப்ளோர் 7 இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இல்லை நீ தானே என்ன போன தடவை மாட்டி விட்ட, கண்டிப்பாக நீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் தலையில் சொல்கிறான். பேட் லக். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃப்ளோர் 7க்கு காலில் சுடு போட்டுருது. அடுத்ததாக ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள்கிட்ட உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கால் தான், அந்த காலையும் நான் இப்போ சுட போகிறேன், ஒழுங்காக உண்மையாக சொல்லுன்னு கேட்க ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் ஐயா என்னை சுற்றாதீங்க, நான் உங்கள் கால் நகத்தை போடுங்களையா சார், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கால்யா, அதை விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே கேமரா இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ரூம்லேயும் கேமரா இருக்குது இல்லையா, அதில் சிசிடிவி மூலிமா அன்றைக்கி நடந்த ஃபுட்டேஜாக வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு ஃப்ளோர் 6 முரடனுக்கு. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஃப்ளோர் 6 முரடன் ஓடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ளோர் 8 அரக்கி நான் போகிறேன் நான் போய் நம்ம ரூமில் பார்க்கலாமான்னு சொல்லி ஃப்ளோர் 6 முரடனை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் வேகமாக போய் ஃபுட்டேஜை காசு கொடுத்து வாங்குறாங்க. உண்மையான கல்பிரிட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கே இருக்க ப்ரொஜெக்டரில் ஓட ஆரம்பிக்குது. அதை பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் தான். மயக்க மருந்தை போட்டு அவன் நகத்தை வெட்டி எடுத்திருக்கான். இதை கீழே ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ ஹீரோ ஏன் ஜோக்கர் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அதுக்கு ஜோக்கர் அங்கிள் நான் பழி வாங்க தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டை இல்லை நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இன்னொரு உண்மை வெளியே வருது. அது என்னென்னா ஃப்ளோர் 1 ஜோக்கர் அவன் கால் நகத்தை மட்டும் பிடுங்கலை, அவன் மேலே அதுவும் அவன் மூஞ்சில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கான். இதனால தான் ஃப்ளோர் 6 முரடன் தனியாக போய் பார்க்கலான்னு பார்த்தான், இந்த அரக்கி கூட வந்துட்டான். இதனால அவன் ரொம்ப வெறுப்பாகி கிளட்டு பயில இன்றைக்கி ஒன்று கொல்லாமல் விட மாட்டேனான்னு வேகமாக ஓடி வர இப்போ தான் உண்மையான அரக்கி ஃப்ளோர் 8 வெளியே வர ஆரம்பிக்கிறா. படிக்கட்டில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்த ஃப்ளோர் 6 முரடனை கன் ஷாக் கொடுத்து அவனை கீழே விழ வச்சிடுறா. இதனால் படிக்கட்டில் எசக்க விழுந்து அவன் முதுகெலும்பு உடஞ்சிடுது. இது என்னடா பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கே. இப்போ உண்மையான சர்வாதிகார ஆட்சி ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே யாருக்குமே கருணை இல்லை. எல்லாரையும் அவங்கவுங்க ரூமில் கட்டி போட்ட ஃப்ளோர் 8 தன்னை விடுவிச்ச ஃப்ளோர் 5ஐயும் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சியை தன்னோட அல்லக்கையாகவும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் கட்டி போட்டு தன்னோட காசு மூலிமா 24/7 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மூலிமா சுய இன்பம் அடைகிறா. அது அவளுக்கு பத்தலை. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இங்கே எல்லாமே பண்ணியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ஒரு கொடூரமான யோசனை வருது. அது என்னென்னா எல்லாரையும் கட்டி போட்டு அவங்க தலையில் ஒரு பவுலை மாட்டி வச்சுட்டு அதில் தண்ணியை வாயளவு ஊற்றிடுறான். கண்ணை ஒரு டிவைஸ் வச்சு எப்பயும் திறந்தே வச்சிருக்க மாதிரி தூக்கம் வராமல் விடாமல் அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். இதுக்கு பேர் ஸ்லீப் டிப்ரிவேஷன் டார்ச்சர்.
இதில் சாப்பாடு தண்ணிலாம் டைமுக்கு வந்துடும். நீங்கள் சாப்பிட்லனாலும் உங்களுக்கு குளுக்கோஸ் போட்டு உங்களை உயிரோட வச்சுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கம் கிடையாது, ஹலூசினேஷன் வர ஆரம்பிக்கும். அதில் நம்ம ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாற கண்ட விஷயத்துலாம் நடக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. அதில் இவரை மட்டும் கட்டி போட்டு வச்ச மாதிரியும் மற்றவங்களாம் தப்பிச்சு இந்த ஷோ விட்டு வெளியே போகிற மாதிரியும் யோசித்து ஹலூசினேஷனில் கண்டபடி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஃப்ளோர் 8 ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கே இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெறுத்துடுது. வெறுத்த இவங்களை ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தா இல்லை எனக்கு என் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னு சொல்லி பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். என்ன ஒரு கருமாந்திர பெயிண்டிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பேர். அந்த பெயிண்டிங்க்கு அதுக்கு பேர் வந்து ஃப்ளோர் 5ன்னு வைக்கிறா. எதனாலனா இது எல்லாமே நடக்கிறது ஃப்ளோர் 5 இவங்களை ரிலீஸ் பண்ணதால தான். இது கூடவே இருக்க ஃப்ளோர் 4 அழுமூஞ்சிக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்காமல் போக ஆரம்பிக்குது. தான் வரைஞ்ச கேவலமான ஓவியத்துக்கு தனக்குத்தானே பர்ஸு ஒரு நாய்க்குட்டின்னு கிஃப்ட் பண்ணிக்கிறா ஃப்ளோர் 8 அரக்கி. ஃப்ளோர் 4 தன்னோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதில் ஒன்று தான் ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான். தான் அவன் பல்ல பிடுங்கினதுக்கு சாரி கேட்குறாரு. அவள் அதெல்லாம் விடுங்க, உங்களை இப்படி கட்டி போட்டதில் நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக கஷ்டமாக தான் இருக்குது. நான் வெளியே போய் என்கிட்ட இருக்க நிறைய காசு வச்சு நான் வந்து புது பல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர், உனக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. நாம் ரூமை மாற்றிக்கலாம். நீ ஃப்ளோர் 8க்கு இருக்க ரூமுக்கு போனோன்னா நீயும் அதிகமாக சம்பாதிக்கலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிக காசு வரணும்னு சொல்கிறாரு. என்ன மேன் சொல்கிற நீ, என்னது இது சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த ஆள் இந்த ஷோக்கு வந்த உடனேயே அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஃப்ளோர் 1ல் இருக்கோம், அதனால தான் நமக்கு காசு கம்மியாக கிடைக்குது. இதுவே நம்ம மேல் ஃப்ளோர்ஸ்க்கு போனால் அதிக காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அதுக்காக அங்கே இருக்க டெலிஃபோன் மூலிமா ஃப்ளோரை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க 1 பில்லியன் அமௌண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆள் உங்களுக்கு எத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு கேட்டதுக்கு நான் 1 பில்லியன் சம்பாதிக்கிற வரை இங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆடா பாவி, உனக்கு இங்கேருந்து வெளியே போகணும்னு ஆசையே இல்லையாடா? ஃப்ளோர் 1 ஒரு கால் முடியாத ஜோக்கர், சர்க்கஸில் வேலை பார்க்குறாரு. இவரோட பேராசையால் உள்ள மாட்டின விக்டிம்ஸ் தான் நம்ம ஹீரோ உட்பட எல்லாருமே. ஃப்ளோர் 1 எப்படி இந்த ஷோக்கு வந்தார்? இங்கே இருக்க எல்லாருக்குமே தனித்தனியாக அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால் போயிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கன்னு நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி தான் இந்த ஷோக்குள்ளே போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ளோர் 1ம் சர்க்கஸில் வேலை பார்க்குற இவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு ரேர் டிசீஸ் வந்ததால் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. போதுமான காசு இல்லாதால் அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து துரத்திடுறாங்க. இதனால் தன்னோட இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு தான் பொண்ணை காப்பாற்றலான்னு தன்னையே தியாகம் பண்ணுறதுக்காக ஒரு கார் முன்னாடி போய் சூசைட் பண்ணிக்க நினச்சவர் தான் நம்ம ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள். அவர் நின்னது இந்த 8 ஷோவோட ஒயிட் கார் முன்னாடி. நல்ல வேலை ஸ்குவிட் கேம் கார் முன்னாடி போகலை. இல்லைன்னா முதல் கேம்லேயே நம்ம தலையும் அவுட் ஆகியிருப்பான், இல்லை செத்தே போயிடுவான். இப்படி உள்ள வர ஜோக்கர் அங்கிள் வந்த உடனே நாம் கம்மியாக சம்பாதிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூம் மாற்றணும்னா என்ன வழின்னு கேட்க அவங்க 1 பில்லியன் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அதுக்கு வந்து இந்த காசு சேர்த்து வச்சா போதும் தான், இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இந்த ஆள் இருக்கான். இந்த விஷயத்த அவன் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சிக்கிட்ட சொன்னோன்னே அந்த அழுமூஞ்சி குழம்பி இதை போய் மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். மற்ற ரூமில் கட்டப்பட்டிருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது இதை சொல்கிறான். அப்போ அவள் ஒரு பிளானும் பண்ணுறான். அது என்னென்னா, நான் அவங்க எல்லாரையும் கரெக்டான டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி நான் அவங்களை ரிலீஸ் பண்ணுறேன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ளோர் 8 அரக்கியை வந்து எதிர்க்கணும். அப்படி எதிர்த்து ஒரு வேளை நீங்கள் அவளை ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ளோர் 8 ஸ்வாப் பண்ணிக்கிறேன். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளோர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அதுமாதிரி ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இப்போ அவள் பிளான் பண்ணுற நேரம் ஃப்ளோர் 8 அரக்கி எப்போவுமே கன்னும் கையுமாக தான் இருப்பாள். அவள் சொல்கிறது கூட ப்ராக்டிஸ் எடுத்திருக்கா. அவள் கன் இல்லாத நேரம்னு பார்த்தா அது குளிக்கிற நேரம் மட்டும்தான். நைட்டில் கூட அவளை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவள் சிசிடிவி மூலிமா எல்லாரும் அவங்க ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாள். நைட்லாம் தூங்கவே மாட்டாள். அவள் கோல்ஃப் விளையாடுற நேரம் தான் நமக்கான நேரம். ஆமாம், அப்போ தான் அவளை அட்டாக் பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் நான் அவள் கூட ஹெல்ப்பராக இருப்பேன். நான் அந்த இடத்துலேருந்து நவுந்தேன்னா அவள் கண்டுபிடிச்சிருவா. அப்போ நமக்கு இன்னொரு ஆள் தேவை. அவங்கள வச்சு தான் நான் அவங்க கட்டை எல்லாத்தையும் அவுக்க முடியும்னு யோசிக்கும் போது அப்போ தான் ஃப்ளோர் 5 அந்த நர்ஸ் லேடி ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஹலுசினேஷன் வந்து மற்றவங்களாம் அங்கே இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியாக இருக்காங்கல்ல, அதனால் அவங்களால முடியல. மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நாள் போயிட்டு இந்த ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி அந்த நர்ஸை கூப்பிட்டு வச்சு பாசமாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த நர்ஸ் லேடி என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருக்கான். அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கான், இவங்க காசு எல்லாத்தையும் ஏமாற்றி இவங்களை விட்டுறான். அதெல்லாம் அவங்க சூசைட் பண்ணிக்க போயிருக்காங்க. அப்போ தான் இந்த ஷோக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி அவங்கக்கிட்ட இந்த பிளானை பற்றி சொல்கிறான். நாளைக்கு வழக்கம் போல் நானும் ஃப்ளோர் 8 அரக்கியும் கோல்ஃப் விளையாட போவோம். நான் அவளுக்கு ஹெல்ப்பராக இருப்பேன். அந்த சமயத்தில் என்னால் நகர முடியாது. எனக்கு பதிலாக நீங்கள் போய் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஃப்ளோர் 8 சமாளிச்சுப்பாங்க. இதுதான் பிளானு அப்படின்னு ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி சொல்கிறான். அதுக்கு ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடி ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்மக்கிட்ட சொல்கிறேன். இதை நீ செஞ்சேன்னா நான் கண்டிப்பாக இதை நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்ல ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த நாள் வருது. ஒரு நிமிஷங்க, நம்ம சேனல்லையும் அந்த நாள்னு ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி
போட்டிருக்கேன். இது வந்து தமிழில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம். புதுசாக ஒரு முயற்சி செய்யலான்னு பண்ணேன். மேலே ஐ ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவி. சரி, நம்ம இப்போ இங்கே வருவோம். இப்போ ஃப்ளோர் 4 பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ண ஃப்ளோர் 8 அரக்கி ரூமுக்கு போகிறான். ஆனால் அங்கே ட்விஸ்ட் என்னென்னா, ஃப்ளோர் 8 அரக்கி இன்றைக்கி நான் கோல்ஃப் விளையாட வரல அப்படின்னு சொல்கிறான். அவளை வற்புறுத்தி ஃப்ளோர் 4 விளையாட கூப்பிட்டு போகிறா. இவங்க கோல்ஃப் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாப்பில் ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடி போய் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் ஃப்ளோர் 8 அரக்கி வச்சுருக்க நாய் ஒரு கட்டத்தில் இவங்களை பார்த்து குறைக்க ஃப்ளோர் 8 உஷாராகி இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி அந்த நாயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ எல்லோரும் ஃப்ளோர் 6 முரட ரூமில் போய் ஒளிகிறாங்க. ஃப்ளோர் 6 முரட ஊன்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நாயும் கரெக்டாக ஃப்ளோர் 6 ரூமுக்கு வந்து நின்று குலைக்க ஆரம்பிக்குது. உள்ள கதவு திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடியும் இருக்காங்க. அடடா மாட்டினீங்களாடா, வாங்கடா வாங்கடான்னு சொல்லி கண்ணை எடுத்து ஃப்ளோர் 8 அரக்கி அவங்க 2 பேரும் சுட போகிறா. அப்போ தான் ஹீரோவாக மாறி ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி கோல்ஃப் ஸ்டிக்கை வச்சு நம்ம ஃப்ளோர் 8 அரக்கி மண்டையில் அடித்து அவளை சாச்சிட்றான். அதால் ஃப்ளோர் 8 அரக்கி மயங்கி கீழே விழுந்துடுறான். மறுபடியும் எல்லாருக்கும் விடுதலை. ஆனால் ஃப்ளோர் 6 முரடனுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா அவனோட முதுகு தண்டு உடஞ்சிருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடியை இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கினதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம ஃப்ளோர் 6 முரடனுக்கு தான் அந்த ஆப்ரேஷன். இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதுகு தண்டை சரி பண்ணுற ஆப்ரேஷன் இல்லைங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், இவங்க ஒரு தடவை அவன் கட்டை அவுத்து விட்டாங்க இல்லையா, அப்போ இவங்கள ரேப் பண்ணியிருக்கான். அதால் இவங்க அந்த ரேப் பண்ண பார்ட்டை வெட்டி எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ஆப்ரேஷன். இந்த ஃப்ளோர் 6 முரடா இருக்கான் இல்லையா, இவன் ஒரு பேஸ்பால் பிளேயர். அதால் தான் எப்பயுமே கையில் பேஸ்பால் பேட்டோடு இருந்திருக்கான் போல். அவன் சீட்டிங்கு கேம்லிங்குன்னு பண்ணதால் அவனை பேன் பண்ணியிருக்காங்க அந்த கேம்லேருந்தே. அதால் அவன் பஞ்சம் பிழைக்க ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அப்போ கூட அங்கே இருக்க முதலாளியெல்லாம் அடித்து ரொம்ப ரகலெல்லாம் பண்ணியிருக்கான். மோசமான இவனுக்கு இது நடந்தே ஆகணும். ஒரு வழியாக ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க அடுத்ததாக நம்ம ரூமை ஸ்வாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளோர் 1 தன்னோட ரூமில் இருக்க பணத்தை வச்சு ரூமை ஸ்வாப் பண்ண முடிவு பண்ணுறாரு. அதாவது இவர் வந்து ஃப்ளோர் 6க்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளோர் 4 தானே இந்த பிளான் எல்லாத்தையும் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுது. அதால் அவன் வந்து நான் ஃப்ளோர் 8 எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. மற்றவங்களாம் யாரும் ஃப்ளோரை மாற்றுற மாதிரி இல்லை. அதில் முதல்ல ஃப்ளோர் 1 தன்னோட ரூமில் இருக்க ஃபோன்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு. தனக்கு ரூமை மாற்றணும் அப்படின்னு சொல்ல அவங்க 1 பில்லியன் வான் ஆகும்னு சொல்ல அவர் ஓகே சொல்ல இப்போ அவரோட அக்கௌண்ட்டில் வெறும் 6 டிஜிட்டில் தான் காசு இருக்குது. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. என்னடா அது லெட்டர் அனுப்பியிருக்காங்க, ஒருவேளை அதுக்குள்ளே வந்து இந்த ஃப்ளோர் 8ஓட புது சாவி இருக்குமோ அப்படின்னு உள்ளே திறந்து பார்த்தா, நீங்கள் ரூமை மாற்றணும்னா அதுக்கு இந்த ரூமுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி 10 பில்லியன் வான்லேருந்து 340 பில்லியன் வான் வரை போட்டிருக்கு. அதாவது ரூமோட கீழெலாம் இவருக்கு வரல. அதுக்கு பதிலாக இப்போ வந்து ரூமை மாற்றத்துக்கான ஒரு மெனு கார்டு தான் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த ரூமை மாற்றணும்னா அதுக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. இவர் வந்து 8th ஃப்ளோர் போகணும்னு நினச்சார் இல்லையா, அதுக்கான காசு மட்டும் 340 பில்லியன் வான். அதாவது இவங்க வந்து இந்த 1 பில்லியன் வான் சம்பாதிக்கிறதுக்கே இவருக்கு நாக்கு தள்ளிடுச்சு. இவர் எங்கே போய் 340 வான் சம்பாதிக்க போகிறாரு? அதுக்குள்ளே எத்தனை வருஷம் ஆகும்? அதுக்குள்ளே இவர் செத்தே போய்ட்டு வர போல் அவ்வளோ நாள் ஆகும். ஜோக்கர் அங்கிளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் தன்னோட காசு போயிடுச்சு, தன்னால் ரூமை மாற்ற முடியாதுன்றது மட்டும் அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்ளோர் 2 ஒயிட் பண்ண இதை பார்த்துட்டு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் அழுகாதீங்க, நான் என்னோடய காசு இங்கே இருக்க எல்லாரும் காசு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்கன்னா உங்களுக்கான காசு கண்டிப்பாக கிடச்சிரும், நாம் அதை வச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் கன் பாயிண்டில் எல்லாரையும் மிரட்டி என்னால் இந்த மாதிரி கம்மி காசை வச்சுக்கிட்டு வெளியில் போக முடியாதுன்னு எல்லாரையுமே கட்டி போட்டுறாரு. அப்போ இந்த ஃப்ளோர் 8 அரக்கி, அடடா கேம் இப்போ தாண்டா சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே டைமை பார்க்குறா. 70 மணி நேரம் வந்திருக்கு. இதுக்கு ஏண்டி சிரிக்கிற, நீ என்ன பைத்தியக்காரன்னு கேட்க, அவன் உண்மையாகவே பைத்தியம்தாங்க. இவன் எதனால் பைத்தியமானான்னா, இவன் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதால் தான் திறமையை நிரம்பிக்க நிறைய கடன் வாங்கி கடன் தான் அதிகமாச்சு தவிர இவளை யாருமே மதிக்கலை. அதால் ஃப்ளோர் 8 ஒரு பைத்தியமாக மாறியிருக்கா. அடப்பாவீங்களா, உண்மையாலுமே பைத்தியத்தை இத்தனை நாள் பிளேயராக வச்சுருந்தீங்களா? சரி, இப்போ இந்த ஜோக்கர் அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா, கயிறு மேலே நடக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் மூலிமா வாங்குறாரு. கயிறு மேலே நடக்க போகிறாரா எப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் இந்த கயிறை கட்டிட்டு அங்கே நடக்க போகிறாரு. முதல்ல எல்லாரையும் முன்னாடி சேர் போட்டு கட்டி உட்கார வச்சுட்டு ஒரு குச்சை கையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. குச்சி கீழே விழ எப்படியோ மேனேஜ் பண்ணி தப்பிச்சிடுறாரு. ஆனால் அங்கே டைம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 150 மணி நேரம் அதிகமாகுது. இதை பார்த்து அவர் இன்னும் டெம்ட் ஆகி கயிறுக்கு நடுவில் போய் எகிரி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் சர்க்கஸில் உயிரிய பாதுகாப்போடு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆள் இது எதுவுமே இல்லாமல் குதிச்சுக்கிட்டு இருக்காரு.
இப்படியே குதிச்சு குதிச்சு அவர் மேலே இருக்க ஒரு ப்ரொஜெக்டரை போய் பிடிக்கிறாரு. அது இவர் கையோட வந்து இவர் போய் சேஃபாக ஒரு கயிறு மேலே லேண்ட் ஆகிறாரு. ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் கீழே விழுந்து நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. இதனால் இவங்களுக்கு 90 மணி நேரம் கிடைக்குது. டேய் நீ இதெல்லாம் டைமுக்காக தானே பண்ணேன், இங்கே பாரு டைம் கிடைச்சிருச்சு, ஒழுங்காக கீழே இறங்கி வான்னு சொல்ல இவருக்கு என்ன செய்யறதே தெரியல. கை ஸ்லிப் ஆகி பொதுக்குன்னு கீழே இருக்கிற நெருப்பு மேலே விழுந்துறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த எல்லாம் தங்களோட கட்டை அவிழ்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ளோர் 7 அறிவாளியும் போய் அவர் மேலே இருக்க நெருப்பு அன்னைக்கு ஃப்ளோர் 5 நர்ஸ் லேடி இவர் டாக்டர்கிட்ட கூட்டி போய் ஆகணும், இல்லை அவர் செத்துருவாருன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோர் 2 வெள்ள முடியுமாண்டா போய் கதவு திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது முடியல. உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு கதவு திறங்கன்னு சொல்ல டைம் அப்போ நிற்குது. என்னடா ஆச்சு, கதவு திறந்துச்சுன்னு பார்த்தா அதான் இல்லை, இவங்களுக்கு ஒரு 1000 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாயை பிளந்து பார்க்குறாங்க. அப்போ ஃப்ளோர் 8 பைத்தியக்காரி ஒரு வார்த்தையை சொல்கிறா. எப்படி அவங்க உங்களை விடுவாங்க, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் அவங்க போங்க, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, அவர் செத்தாதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அழுவுறா. ஃப்ளோர் 7 அறிவாளி இன்னும் என்னதான்டா நீங்கள் பார்க்க விரும்புவீங்கன்னு கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று தோணுது. இந்த கேமரா இருந்தால் தானடா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கேமராலாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா கேமராவும் அடித்து உடைக்கிறாரு. அப்போ மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட்டு தானாக திறக்குது. என்ன நாம் எதுவும் வாங்கலையே, அது எப்படி திறக்குது, ஒரு வேளை வெளியே போகிறதுக்கான வழி இதுதானோ அப்படின்னு பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு கேமரா வச்சு அனுப்பியிருக்கானுங்க. ஹீரோ டே இறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த கேமராவையும் உடைச்சிடறாரு. ஸோ அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது, அதுக்கான கேமரா இல்லை, அதனால கதவு திறக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஃப்ளோர் 1 இறந்துடுறாரு. ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் சொல்கிறாரு. என்னால் கடைசி வரைக்கும் மேலேயே வர முடியல, நான் கீழே இருந்து செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி செத்துடுறாரு. அதோட ஹீரோ திறந்த கதவு வழியாக வெளியே வந்தால் ஒரே கைத்தட்டல். இது மக்கள் எதுவும் வெளியிலேருந்து நம்ம பார்க்குறாங்கன்னு பார்த்தா அங்கே மக்கள் யாருமே இல்லை, எல்லாருமே வெறும் எம்டி சேராக தான் இருக்குது. அப்போ சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அங்கே ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு டேபிளும் இருக்குது, அதுக்கு மேலே லெட்டரும் இருக்குது. ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அதில் உங்கள் பரிசு தொகை உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேரும், நீங்கள் நல்லா விளாட்னீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியே பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் பார்த்தா தி எண்டுன்னு வருது. அதோட அது 8 ஷோ முடியுது. கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஹீரோ அப்புறம் அந்த மற்ற 7 பேரும் இந்த ஷோவில் இருந்திருக்காங்க. பல போராட்டங்கள், பல இன்னல்கள், கொடூரங்கள், சந்தோஷங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி ஃப்ளோர் 1 தவிர மற்ற எல்லாருமே உயிரோடு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. என்னதான் உயிரோடு அந்த இடத்த விட்டு வந்தாலும் எல்லாரோட சிந்தனைகளும் அங்கேயே தான் இருந்திருக்கு. குறிப்பாக நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தனிமையில் இருந்த நம்ம ஹீரோ இதை நினச்சி தூக்கு போடுற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ தப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கெட்ட கனவாக இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சாலும் அவரோட பேங்க் பேலன்ஸ் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. இங்கே யாருக்குமே எவ்வளோ கிடைச்சது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, யார் எதை இழந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதில் ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா இவர் கேமராவை அடித்து உடச்சதால இவரோட ப்ரைஸ் மணி பாதியாக குறைச்சிட்டாங்க. இது ரூல்ஸ் புக்லேயே போட்டிருந்தாங்க இல்லையா. என்ன செய்ய, அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ குறைச்சிருந்தாலும் அவர் இப்போ வரைக்கும் வெல்த்தாக தான் இருக்குது. அப்படி எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறதுன்னு ஹீரோ எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடிவு பண்ணுறாரு. அதுக்கு கிட்டத்தட்ட தன் காசில் இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டை பயன்படுத்தி ஊர் முழுக்க பேனர் வைக்கிறார். மக்கள் கூட்டுற எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பெரிய பேனர் வைக்கிறாரு. உங்களை 4-1 இறுதி சடங்கிற்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை போட்டு ஒரு டேட்டையும் போடுறாரு. எல்லாரும் வருவாங்கன்னு நம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டே வரா. பரவாயில்லப்பா, இந்த தடவை பிளாக் கலரில் டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ளோர் 5 நர்ஸும் ஃப்ளோர் 4 அழுமூஞ்சும் வந்துட்டாங்க. பரவாயில்லப்பா, இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் வந்துருச்சு. ஃப்ளோர் 8 அரைக்கிய தவிர ஹீரோ அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது தான் ஃப்ளோர் 1 ஃபேமிலியை மீட் பண்ணதான் சொல்கிறாரு. ஃப்ளோர் 1 ஃபேமிலிக்கு இந்த ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் இறந்த விஷயமே தெரியாதான். அவர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒருத்தர் வந்து இவங்ககிட்ட அவங்க வாழ்நாளுக்கு தேவையான காசை கொடுத்துட்டு இதை வந்து என்னோடய ஃப்ளோர் 1 ஜோக்கர் அங்கிள் தான் கொடுத்தாரு, அவர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ளோர் 7 அறிவாளி தான். மனுஷன் யானி. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொக்கே வருது. அது யார் அனுப்புனானா ஃப்ளோர் 6 மட்டும் தான். பரவாயில்லையப்பா, அப்போ நம்ம ஆடல் அழகி ஃப்ளோர் 8 என்னானா, அவளை மட்டும்தான் காணுமேன்னு பார்த்தா அவளை பற்றி ஒரு நியூஸை ஃப்ளோர் 5 வந்து காட்டுறாங்க. அதுக்குள்ள அந்த ஃப்ளோர் 8 வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு ஆர்ட் கேலரிக்கு முன்னாடி தான் நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்ட் கேலரி இவங்க யாருமே மதிக்கலன்னு நைட்டு அந்த ஆர்ட் கேலரியை புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு திஸ் இஸ் நாட் அ ஆர்ட் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு போயிட்டாலாம். அதுக்கப்புறம் அவளை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை கட்டுறதுக்கான காசு கொடுத்துட்டு, அதாவது அவளோட மொத்த காசுமே கொடுத்துட்டாலாம், அந்த கேமில் ஜெயிச்ச மொத்த காசுமே கொடுத்துட்டு அவளை ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம். இதுக்கு பேர் தான் உண்மையான கிறுக்குத்தனம்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் பைத்தியக்காரின்னா அது நம்ம ஃப்ளோர் 8 தான். என்னதான் எல்லாரும் ஒன்றா கூடினாலும் யார் யார் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றதை யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே பிரித்து போயிடுறாங்க. அதோட தி 8 ஷோ அப்படிங்கிறது முடிக்கு வருது. ஆனால் மார்வல் மாதிரி பேர் போட்டதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சீனை கொண்டு வராங்க. அதில் நம்ம ஃப்ளோர் 7 அறிவாளி இருக்கான் இல்லையா, இந்த மொத்த ஷோவையுமே ஒரு கதையை எழுதி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுக்குறான். ஆல்ரெடி அவன் வந்து ஒரு கதையெல்லாம் எழுதுவான், அதை யாருமே முன்னாடி மதிக்க மாட்டாங்க. இந்த தி 8 ஷோ அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்டு அந்த
ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஐயோ இந்த மாதிரிலாம் உண்மையாலுமே ஷோ இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை இது எல்லாமே என்னோட கற்பனை தான் அப்படின்னு நம்ம ஃப்ளோர் 7 சொல்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரெண்டு, சூப்பராக இருக்கியா, இதுக்கு சீசன் 2 வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல அதோட இந்த 8 ஷோ அப்படிங்கிற சீசன் 1 வெற்றிகரமாக முடியுது. பர்சனலாக எனக்கு தி 8 ஷோ அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த ஷோவை பற்றி என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.